पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2வது சாப்டரோட சம்மரி முடிச்சிருக்கோம் நேற்று கிளாஸில். இன்றையிலிருந்து பார்த்தீங்கன்னா 3வது சாப்டர் கர்மயோகம் ஆரம்பிக்கிறோம். இந்த கர்மயோகத்துக்கு முன்னாடி ஆச்சாரியர் என்ன பண்ணுறாரு, ஒரு அவதாரிகா பாஷ்யம், சம்பந்த பாஷ்யம் சொல்லுவோம். 3வது அத்தியாயத்துக்கும் 2வது அத்தியாயத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை சொல்றது. எதுக்காக இந்த 3வது அத்தியாயம் ஆரம்பிக்க போறோம், இந்த 3வது அத்தியாயத்துல என்னெல்லாம் இருக்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் முதல்லயே சொல்லிடுவார். அப்படி சொல்லி தயார்படுத்தினாதான் நமக்கு என்ன இருக்கும், அந்த விஷன்ல நம்ம பார்த்தீங்கன்னா 3வது அத்தியாயத்தை பார்க்க முடியும். இந்த 3வது அத்தியாயம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, 2வது சாப்டர்ல பார்த்தீங்கன்னா முதல் சாப்டர்லயே ஒன்று பார்த்துருக்கோம். சம்பந்த பாஷ்யம் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நாராயண பரோ வியக்தாத்துன்னு கீதைக்கே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன ஒரு முன்னுரை பாஷ்யம் ஆச்சாரியர் பண்ணியிருந்தார். அதில் சொல்லும் போதே ஆச்சாரியர் என்ன பண்ணியிருந்தார், இந்த லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான வாழ்க்கை முறைகள் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஒன்று பிரவருத்தி தர்மம், இன்னொன்று நிவர்த்தி தர்மம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பிரவருத்தி தர்மம்ன்றது பார்த்தீங்கன்னா கருமத்தை பண்ற லைஃப் ஸ்டைல். முக்கியமா பார்த்தீங்கன்னா கிரகஸ்த ஆசிரமம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரவருத்தி தர்மம் வந்துடும். இதுக்கப்புறம் நிவர்த்தி தர்மம்ன்றது பார்த்தீங்கன்னா சந்நியாசத்தை முன்னிட்டு எடுக்கக்கூடிய சந்நியாச வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நிவர்த்தி தர்மம். இந்த வானப்பிரஸ்தம்ன்றது எதுல எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல பாதி இதுல பாதி சந்திஸ்தானம் சொல்றோம். அது பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா கிரகஸ்தராகவும் இல்லாம அதே நேரத்தில் சன்னியாசியாவும் இல்லாம டியூயல் பர்சனாலிட்டி இருக்கிறது. அதனாலதான் பார்த்தீங்கன்னா இந்த வானப்பிரஸ்தர்களை பார்த்தீங்கன்னா குட்டீச்சக சன்னியாசிகளையும் வானப்பிரஸ்தர்களையும் பார்த்தீங்கன்னா ஒரே கேட்டகரியில பார்த்தீங்கன்னா சாந்தோக்கிய உபனிஷத்து சொல்லுது. அப்போ யாரெல்லாம் ஒரு 60 வயசுக்கு 55 வயசுக்கு மேல இருக்குமோ, 60 வயசுக்கு மேல இருக்குமோ, அவங்களும் இப்ப நான் குட்டீச்சகனா இருக்கேன், நான் ஒரு சன்னியாசி, குட்டீச்சக சன்னியாசி, ஒரு குட்டியால வாசம் பண்றேன். இப்ப எனக்கும் உங்களுக்கும் எல்லா தர்மங்களும் பார்த்தீங்கன்னா நான் என்னெல்லாம் அப்ளை பண்றேனோ அதெல்லாம் நீங்களும் பண்ணி ஆகும். இல்ல நான் கிரகத்துல இருக்கேன், நான் கிரகஸ்தனா தான் இருப்பேன், இல்ல இருக்க முடியாது. வானப்பிரஸ்தத்தோட தர்மம் வேற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிறது சன்னியாசத்துக்கு. இந்த கிரகஸ்த ஆசிரமத்துல தான் பாத்தீங்கன்னா கர்மங்கள் பிரதானமா இருக்கு. கர்மங்களை பண்ணக்கூடிய தர்மங்களை பண்ணக்கூடிய எல்லா ரைட்ஸும் பாத்தீங்கன்னா கிரகஸ்தாசிரமத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த கிரகஸ்தாசிரமத்துல பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அனுபவம் பண்றது, தர்மத்தை பண்றது, எல்லாத்தையும் பண்ணதுக்கு பிறகு ஒரு 50-55 வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா நம்ம வானப்பிரஸ்தத்துக்கு வந்துட்டோம் வச்சுங்க. அப்ப கர்மத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னா நித்திய கர்மங்களை மட்டும்தான் பண்ண சொல்லுது. காமிய கர்மங்களையோ இல்ல பாத்தீங்கன்னா பிராயச்சித்த கர்மங்களையோ பண்ணக்கூடாது. வெறும் நித்திய கர்மங்களை மட்டும் பண்ணிக்கிட்டு, அதெல்லாம் பத்தி பேச போறோம், ரொம்ப டீட்டெயிலா பேச போறோம். அப்ப அந்த நித்திய கர்மங்களை மட்டும் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க வானப்பிரஸ்தர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல தபஸ பண்ணிக்கிட்டு, முண்டகோபனிஷத்து சொல்லுது தபஸ்ரத்தே உபவசந்தி அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. எப்படியாவது தபஸ கையில எடுத்துக்கிட்டு அதே மாதிரி உபாசனைன்னு சொல்லக்கூடிய இப்ப ஓங்கார உபாசனை எல்லாம் பண்றோம் பாத்தீங்களா, இது மாதிரி ஈஸ்வர ஆராதனை உபாசனையை கையில வச்சுக்கிட்டு முடிஞ்சா பாத்தீங்கன்னா நல்ல குருநாதர் கிடைச்சாரு அப்படின்னா நல்ல வேதாந்தத்தையும் கூட சிரவணம் பண்றது. இதே தர்மம் தான் பாத்தீங்கன்னா குட்டீச்சக சன்னியாசிக்கும் அதே தர்மம் தான். இந்த 2 பேரும் மெதுவா இந்த வானப்பிரஸ்தன் பக்குவமாய் என்ன பண்றான், நல்ல உபாசனையும் சித்தமாயிடுச்சு. மெதுவா கர்மத்தை விட்டுட்டு அவன் என்ன பண்றான், அடுத்த ஆசிரமத்துக்கு நிதித்தியாசனத்துக்கு என்ன தேவை அப்படின்னா சன்னியாச ஆசிரமம் தேவை. அப்ப அவன் என்ன பண்றான், சன்னியாசம் எடுத்துக்கிட்டு முடிச்சா சிரவணத்தை முடிக்கல அப்படின்னா சிரவணத்தை பண்றது, இல்லைன்னா மனநத்தை முடிக்கல அப்படின்னா மனநத்தை பண்றது, இல்ல நான் சிரவணம் மனனம் பண்ணிட்டேன் அப்படின்னா சன்னியாசம் எடுத்துக்கிட்டு நிதித்தியாசனத்துல இருக்க வேண்டும். நிதித்தியாசனத்திலேயே இருந்து நம்ம சித்தப்பிரஜ்ய லட்சணம் பார்த்திருக்கோம். அந்த சித்தப்பிரஜ்ய லட்சணத்துல சொல்லப்பட்ட எல்லா கண்டிஷன்ஸையும் அப்ளை பண்ணி சொரூப அனுபூதியில பாத்தீங்கன்னா நிற்க வேண்டியது ஸ்திதப்பிரஜனா ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் ஆரம்பிக்கும் போதே, யாராவது பாத்தீங்கன்னா இந்த பாடம் படிக்கும் போதே என்ன பண்ணுங்க, இன்னைக்கு போனதுக்கு அப்புறம் முதல்ல ஒரு பாஷ்யம் எழுதியிருக்கோம். நான் முதல் பாஷ்யம், அந்த முதல் பாஷ்யத்தை பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார அதை ஒரு வாட்டி வாசிச்சு விட்டீங்கன்னா போதும். அப்ப பிரவிற்த்தி
பிரவருத்தியில இருந்து மெதுவா மெதுவா வைராகியத்தை அடைஞ்சு வந்து பாத்தீங்கன்னா நிவிருத்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப கேள்வி வருது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சித்தாந்தம் இருக்குல்ல, இந்த சித்தாந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொல்றோம், இந்த சித்தாந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா வைதிக சித்தாந்தம், நம்ம உபனிஷதங்கள் சொல்ற சித்தாந்தம். ஆனா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு கருமத்துல வந்து பாத்தீங்கன்னா பிடிப்பு இருக்கு, நிறைய பிடிப்பு வந்து பாத்தீங்கன்னா கருமத்துல இருக்கு, இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா சத்தியத்துவம் இருக்கு. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கருமத்தை விடவே மாட்டேன்றாங்க. இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படின்னா, கிரகஸ்தாசிரமே சாகர காலம் வரைக்கும் கிரகஸ்தாசிரமா ஆயிடுச்சு. ஒரே ஒரு ஆசிரமம் பிரம்மச்சாரி படிக்கிற காலம் ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் ஆனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா 70, 80, 90, 100 வயசு வரைக்கும் வீட்டுக்குள்ளாரையே இருந்து வீட்டுக்குள்ளாரையே இந்த உறவுகளோடய சேர்ந்து இருந்து அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதே வாசனையோட செத்து போக வேண்டியது திரும்ப திரும்ப பிறந்துகிட்டே இருக்குது. ஆனா வாழ்க்கை முறை வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை நோக்கி உங்களை லீட் பண்றதுக்காக தான் இந்த லைஃப் ஸ்டைல் சொல்லப்படுது. 55 வயசுக்கு மேல வீட்டுல இருக்காதீங்க, தனியா வந்துருங்க, ஆசிரமத்துல வந்துருங்க, இல்லைன்னா தனியா வீடு எடுத்துங்க. அழகா வந்து பாத்தீங்கன்னா தனியா இருந்துங்க. தனியா இருந்துகிட்டு இந்த உறவுகள் சிக்கலுக்குள்ளார மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா சாகர காலம் வரைக்கும் வரவே வராது. இது வந்து வேதாந்தம் சொல்லுது, உபனிஷதங்கள் சொல்லுது. ஆனா கருமத்துல பிடிப்பு இருக்கிறவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பூர்வ காண்டிகள் அப்படின்னு சொல்றோம். இந்த பூர்வ காண்டிகள் என்ன, வேதத்தோட பூர்வ பாகத்தை கர்ம காண்டம்னு பேரு, அதுக்கு பேரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் ரிச்சுவல் மட்டும்தான் இருக்கு. இப்ப நான் சொல்ற எந்த விஷயங்களும் வேதாந்தமோ மோட்சமோ அதை பத்தி எதுவுமே அங்க இருக்காது. வெறும் கர்மம் 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 மட்டும்தான் இருக்கும். அந்த கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா பிடிப்புடையவங்க, அவங்களுக்கு பேரு கர்ம காண்டிகள் அப்படின்னு பேரு. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சாகர காலம் வரைக்கும் கர்மத்தை விடக்கூடாது, குடும்ப குட்டியோட ஆனந்தமா இருக்க வேண்டியதான சாமி. எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு நீங்க சொல்ற மாதிரி வானப்பிரஸ்தத்துக்கு எதுக்கு போகணும்? மோர் சாதத்தை சாப்பிட்டுக்கிட்டு ஊறுகாயை தொட்டிட்டு, அதுவும் ஊறுகாயிலேயே சொல்லுது என்ன அப்படின்னா உப்பு ஊறுகாயை தொட்டுக்கோன்னு சொல்லுது. உப்பு ஊறுகாயை வச்சுக்கிட்டு மோர் சாதத்தை சாப்பிட்டுட்டு உப்பு இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஜீவனத்தை போக்கு அப்படின்னு. எதுக்கு சாமி இவ்வளவு கஷ்டம்? யாரையும் பார்க்காத, எல்லாத்தையும் ஏதாவது வேணும்னா வீட்டுல இருக்கவங்க வந்து பார்க்கட்டும், நீ போகாத வீட்டுக்கு அப்படின்னு. இவ்வளவு கஷ்டம் தேவையா சாமி அப்படின்னு இவங்க என்ன பண்றாங்கன்னா கர்மகாண்டிகள் வந்து பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியிலேயே வர்றதில்லை. இந்த சம்ஸ்காரம் என்ன இருக்கு அப்படின்னா இப்பவும் எல்லாத்தோட ஃபேமிலியிலையும் ஊறி கிடக்கு. 100 வயசு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயும் போக கூடாது, வீட்லயே இருக்கணும் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிட்டோம். அப்ப 2 பட்சம் எடுத்துங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கர்மகாண்டிகள் சொல்ற பட்சம், கர்மத்தை விடவே கூடாது, வீட்லயே இருந்து செத்து போகணும், மோட்சம் கிடைச்சிடும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எதையும் விடக்கூடாது, எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா கூட என்ன பண்ணணும், யாராவது ஒரு சாமியார் இருப்பார், அந்த சாமிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா பாடம் கேட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியிலேயே நகராம அங்கேயே இருந்து வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தையும் விடாம கருமத்தையும் விடாம எந்த விஷயங்களையும் விடாம மோட்சத்தையும் அடையலாம் அப்படின்னு ஒரு பட்சம். இதுதான் பூர்வ பட்சம்னு பேரு. இதுக்கு பேரு பூர்வ பக்ஷி. பூர்வ பக்ஷினா ஆப்போசிட் இருக்கிறவன். இவனுக்கு இதான் வந்து சித்தாந்தி யாரு? சித்தாந்தி ரொம்ப கிளியர். படிக்கிற காலம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சாரியாரு, அதுக்கப்புறம் ஒரு 20, 22 வயசுல வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கோ. நேற்று ஒருத்தரை பார்த்தேன், என்னங்க மேரேஜ் என்ன வயசு அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, எனக்கு இப்பதான் சாமி 38 ஆகுது. பொண்ணுக்கு எத்தனை வயசு ஆயிடுச்சு அப்படின்னா 10 வயசு 10வது படிக்குது பொண்ணு. ஒய்ஃபுக்கு எத்தனை வயசுல மேரேஜ் ஆச்சு அப்படின்னா சாமி எனக்கு 22 வயசு, ஒய்ஃபுக்கு வந்து பாத்தீங்கன்னா 19, 18 வயசுல மேரேஜ் தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுங்க ரெடியா இருக்கு, 10வது எக்ஸாம் எழுத போகுது, இன்னும் 2 வருஷத்துல 12th முடிச்சிடும். இவர் 45 வயசு வரும்போது என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா டிகிரி முடிச்சு மேரேஜ் பண்ணி விட்டுருவான். இப்ப இந்த ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 45 வயசுல மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுல் ஃப்ரீடம் ஆயிடும் அவருக்கு மனசு. ஆனதுக்கு பிறகு என்னது, மெதுவா இந்த வானப்பிரஸ்தத்துல இருந்து என்னது கிரகஸ்தாசிரமத்துல இருந்து மெதுவா ஒதுங்கி, வீட்டை விட்டு ஒதுங்கி ஏகாந்தமா எங்கேயாவது வாசம் பண்ணிக்கிட்டு, திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா நான் இருக்கிற ஏரியால அவ்வளோ பேர் இருக்காங்க. எனக்கு கீழே மாமா இருக்காரு, இப்போ கீழே மாமா மாமி இருக்காங்க, பின்பக்கம் ஒரு மாமா மாமி இருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏகாந்தமா இருந்துகிட்டு இருக்காங்க, நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஃபுல் டைம் என்கேஜ். என்னன்னு கேட்டீங்கன்னா சுதர்ம அனுஷ்டானத்துக்கு மட்டும் என்கேஜ் பண்றேன். வீட்டுல இருந்தா பண்ண முடியுமா? வீட்டுல இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது சார். ஒரு சின்ன இந்திரிய நிகிரகம் கூட பண்ண முடியாது. அவங்களுக்கு ஏத்த மாதிரியே நம்ம போயிட்டு இருக்கோம். அப்ப மெதுவா வந்து பாத்தீங்கன்னா வானப்பிரஸ்தத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல சாதன சதுஷ்டயத்தை அடையறதுக்காக என்னெல்லாம் இருக்கும், சமம் தமம் உபரிதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம், இதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தபஸ் மூலமா இந்திரிய நிகிரகத்து மூலமா சம்பாதனம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வேதாந்தத்துக்கு வரும்போது சன்னியாசம் எடுத்துக்கிட்டு, ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, ஒய்ஃபும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓரமா ஆசிரமத்துல இருப்பாங்க.
ஏதாவது சேவை பண்ணிக்கிட்டு அவங்களும் வேதாந்தம் கேட்டுட்டு இருப்பாங்க. ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவார், எங்கேயாவது வேற ஒரு ஆசிரமத்துல என்ன பண்ணுவார், எங்கேயாவது ஒரு சுவாமிகிட்ட சேவை பண்ணிக்கிட்டு அவரும் வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசம் எடுத்துக்கிட்டு வேதாந்த சிரவணம் பண்ணுவார். அப்ப வேதாந்தம் சிரவணம், மனநம், நிதித்தியாசனம். இப்ப மேல் நோக்கியே தான் போறதோ இல்லையா, திரும்ப கீழே கிரகஸ்தாசிரமத்துக்கு இறங்குறது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வைதிகத்தோட தர்மம். அப்ப இந்த 2 பட்சங்கள் வச்சுங்க, மனசுக்குள்ளார வச்சுங்க. உலகியல் பட்சம் ஒண்ணு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் சொல்ற பட்சம் ஒண்ணு. இந்த 2 பட்சத்தையும் ஆச்சாரியர் என்ன பண்ண போறார், விசாரம் பண்ண போறார். எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். பாஷ்யத்துக்கு வந்துருங்க. சம்பந்த பாஷ்யம் முதல்ல முன்னுரை பாஷ்யம் எழுதுறோம். சம்பந்த பாஷ்யம் சொல்லலாம், உபக்கிரம பாஷ்யம் 3வது அத்தியாயத்துக்கு. ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். சாஸ்திரஸ்ய பிரவிற்த்தி நிவிற்த்தி விஷயபூதே திவே புத்தி பகவதா நிர்திஷ்டே சாங்கியே புத்திகி யோகே புத்திகி இதீச்ச. அற்புதமா ஆரம்பிக்கும் போதே சொல்றார். சாஸ்திரஸ்ய, இந்த கீதா சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பிரவிற்த்தி நிவிற்த்தி விஷயபூதே. பிரவிற்த்தின்னு ஒரு லட்சணம், தர்மம். தர்மம் 2 தர்மம். ஒன்னு பிரவிற்த்தி தர்மம், இன்னொன்னு நிவிற்த்தி தர்மம். பிரவிற்த்தி தர்மம்னா என்ன அர்த்தம், கர்ம மார்க்கம், கிரகஸ்தாசிரமம் அப்படின்னு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் நிவிற்த்தி தர்மம்னா என்ன அர்த்தம், நிவிற்த்தி தர்மம் அப்படின்றது ஞான மார்க்கம், சந்நியாசம் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த 2 தான். இந்த 2 தர்மமும் வந்து பாத்தீங்கன்னா பிரவிற்த்தி நிவிற்த்தி விஷயபூதே திவே புத்தி. இந்த 2 விதமான விஷயங்களை கொண்டது, கர்மத்தை விஷயமாக கொண்டது, இன்னொன்னு ஞானத்தை விஷயமாக கொண்டது. இந்த 2 விதமான புத்தி ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஜெக்ட் பண்ணியிருக்கோம், உள்ளுக்குள்ளார இருக்கு எல்லாத்துக்கும். இந்த 2 புத்தியும் பகவதா, பகவான் கிருஷ்ணரால என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா நிர்திஷ்டே. நிர்திஷ்டே அப்படின்னா நன்றாக காட்டப்பட்டது. எந்த இடத்துல காட்டப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா சாங்கியே புத்திகி யோக புத்திகி யோகே புத்திகி இதுச்ச. சாங்கியர்களுக்கு சாங்கியம் அப்படின்னு 11 30 ஸ்லோகம் வரைக்கும் ஞானத்தை சொல்லி, அதுக்கப்புறம் அந்த ஞான நிஷ்டைய வந்து பாத்தீங்க அப்படின்னா 55 72 வரைக்கும் ஞான நிஷ்டைய சொல்லியாச்சு. இது எல்லாமே சாங்கியம்னு பேர். இதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காரு, 31வது ஸ்லோகத்துல இருந்து 37வது ஸ்லோகம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வதர்ம அனுஷ்டானத்தை பேசினார். அதுக்கப்புறம் 38ல இருந்து 54 வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா மெதுவா கர்ம யோகத்தை டெவலப் பண்ணி 54 வரைக்கும் சொன்னார். அப்போ 30ல இருந்து 31ல இருந்து 54 வரைக்கும் இருக்கிற ஸ்லோகங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா கர்மத்தை பண்ணக்கூடிய கர்ம மார்க்கம். அதுக்கப்புறம் 11ல இருந்து 30 வரைக்கும் 55ல இருந்து 72 வரைக்கும் சாங்கியர்களுக்கானது ஆத்மஞானம், ஆத்மஞான நிஷ்டை. இந்த 2 வந்து பாத்தீங்கன்னா பகவானால தானே வந்து 2வது அத்தியாயத்தில் ஸ்லோகங்கள் மூலமா சொல்லி இருக்கார், சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் தத்ர, அந்த விஷயத்துல ஆச்சாரியர் இன்னும் டெவலப் பண்றாரு பாருங்க. பிரஜகாதி யதா காமான் இது ஆரம்பிய. பிரஜகாதி யதா காமான் அப்படின்னா 55வது ஸ்லோகம். ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம்னு நம்ம பார்த்துருக்கோம், பாத்தீங்களா, லாஸ்டா பார்த்து முடிச்சோம். ஞான நிஷ்டன், சமாதியில நிக்கிறவன் அப்படின்னு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 55வது ஸ்லோகத்துல பிரஜகாதி யதா காமான் இது ஆரம்பிய, எல்லா காமங்களையும் விட்டு விட்டு அப்படின்னு வந்து ஸ்தித பிரஜ்ஞனை வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சது. அப்படி சொல்ல ஆரம்பிச்சது எங்க 55ல ஆரம்பிச்சு ஆ அத்தியாய பரிசமாப்தேஹே. ஆ அத்தியாயம் என்ன அர்த்தம், அத்தியாயம் முடிகிற வரைக்கும் 72வது ஸ்லோகம் வரைக்கும் என்னாச்சு, சாங்கிய புத்தி ஆசிரிதானாம். சாங்கிய புத்தின்னு சொல்லக்கூடிய ஆத்ம ஞானத்தை சார்ந்தவர்களுக்கு ரொம்ப தெளிவான பாஷ்யம். 11ல இருந்து 30 வரைக்கும் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு சுவாமி. எனக்கு ஒரு அம்மா சொன்னாங்க நேற்று வந்து, சுவாமி நான் ஒரு 7-8 வருஷமா நல்லா அபியாசம் பண்றேன் சுவாமி, நல்ல வேதாந்தம் அபியாசம் பண்ணிட்டு இருக்கேன், நிறைய சாதுக்களோடது. இப்போ உங்களோட பாடத்தை 2-3 வருஷமா நான் பாடம் கேட்டுட்டு இருக்கேன், நல்லா இருக்கு. ஆனா பிடிமானமே இல்லை சார், ஏதோ ஒரு பிடிமானம் இல்லாமையே இருக்கு சுவாமி அப்படின்னு. என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா வீட்டை விட்டு வெளியில வரல, வீட்டுக்குள்ளாரே இருக்கிறாங்க. அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, இந்த ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டைய ஆக்க முடியாது. அதுதான் பிரச்சனை.
நிறைய பேர் என் கூட இப்ப இருக்கவங்க நிறைய பேர் சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா 30 வருஷம் 40 வருஷம் டிராவல் பண்ணாங்க. நிறைய பேர் இருக்காங்க எனக்கு என்னோட சம்பந்தத்துல இருக்கவங்க, சிநேகமா இருக்கிறவங்க நிறைய பேர் ஷேர் பண்றாங்க. எல்லாத்துக்கும் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டெப்ஸ் போகாததுனால என்ன ஆச்சு அப்படின்னா நிஷ்டை கை கூட. ஞானம் இருக்கா? ஞானம் இருக்கு. ஆத்மானா என்னன்னு தெரியும், பரமாத்மானா என்னன்னு தெரியும், மாயைனா என்னன்னு தெரியும். இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 வருஷம் படிக்கும் போது எல்லாம் கிளியரா தெரிஞ்சிடும் சுவாமி. ஆனா தெரிஞ்சாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா அதுக்கு அடுத்த காரியம் பண்ணவே இல்லை. நிஷ்டைக்காக என்ன பண்ணணுமோ அதை பண்ணாம விட்டுட்டாங்க. அப்போ 11ல இருந்து 30 வரைக்கும் படிச்சாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த 55ல இருந்து ஆரம்பிச்சு 72 வரைக்கும் இருக்கிற சொல்ற காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ணாம விட்டுட்டாங்க. அதனாலதான் ஈஷாவாசியம் ஆரம்பிக்கும் போதே சொல்லும் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஞானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம் தேவையில்லை. இப்ப நான் உங்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சன்னியாசிகளே இல்லை என்ன கேட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாரெல்லாம் இருக்கா, ஒரு வேதனிஷ்டானந்த சுவாமி இருக்காரு, விஷ்ணு தீர்த்த சுவாமி இருக்காரு, அப்புறம் இவர் இருக்காரு, நம்ம இன்னொரு சுவாமி ஒருத்தர் மலேசிய சுவாமி இருக்காங்க, சுவாமிகிரி இருக்காங்க, அப்புறம் ஒரு வேற யாரும் இருக்கா, ஒரு இன்னொரு 2 பேர் 3 பேர் இருக்கோம் மொத்தம். ஹம்சானந்த சுவாமி இருக்காரு. சன்னியாசிகள்னு பாத்தீங்க அப்படின்னா வெளியில என்ன நாதபிரம்மம் இருக்காரு. குறைஞ்சபட்சம் நம்ம கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 76 பேர்ல ஒரு 6 பேரை ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா 80 பேர்த்துல ஒரு 6-7 பேர் ஒதுக்கிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிறவங்க எல்லாம் கிரகஸ்தாசிரமம் தான். அப்ப அந்த கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் வந்து வேதாந்தம் சொல்லி கொடுத்துட்டு தானே இருக்கேன், என்கரேஜ் பண்றேனே. அப்ப வேதாந்தம் வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தாசிரமத்துல இச்சையோட முந்தின ஜென்ம சம்ஸ்காரத்தோட இருந்து நீங்க பாடம் கேட்டுக்கலாம், நல்லா தெரிஞ்சுக்கணும். ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தியாகம் பண்ணிட்டு காலையில சமயத்தை நீங்க தியாகம் பண்ணா போதும். காலையில சமயத்தை தியாகம் பண்ணிட்டு பகவத்கீதை 8 மணி வரைக்கும் பகவத்கீதை கேட்டுக்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சன்னியாசம் எடுத்துக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இருந்துகிட்டே பாடத்தை கேட்கலாம், சப்தம் அர்த்தம் எல்லாத்தையும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஒரு 8 வருஷம் 10 வருஷம் கூட ஆகட்டும். நல்லா பொறுமையா ஞானத்தை வந்து ஆத்மானா என்ன, இந்த உலகம்னா என்ன, தத்துவங்கள்னா என்ன அப்படின்னு எல்லா தத்துவத்தையும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். என்கிட்ட இருந்தீங்கன்னா கூடவே டிராவல் பண்ணீங்கன்னா போதும். ஆனா நிஷ்டைய பிராப்தி பண்ணணும் அப்படின்னா தியாகம் மட்டும்தான் முடியும். ஆச்சாரியர் சொல்றாரு, சாங்கிய புத்தி ஆசிரிதானா, யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாங்கிய புத்தின்னு சொல்லக்கூடிய ஆத்ம ஞானத்தை சார்ந்தவர்களா இருக்காங்களோ ஆசிரியம் பண்ணி, அவங்களுக்கு என்னது சந்நியாசம் கர்த்தவியம் உக்துவா. அவங்களுக்கு என்ன பண்ணணும், எவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே இருந்துகிட்டு சப்தத்தை உருட்டிக்கிட்டு இருப்பீங்க, அதுக்கப்புறம் நிஷ்டைக்கு போக வேணாமா? ஆமா நிஷ்டைக்கு போகணும். அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டா, சந்நியாசம் கர்த்தவியம், சந்நியாசத்தை அவசியம் செய்ய வேண்டியது. கர்த்தவியம்னு என்ன அர்த்தம்? அவசியம் பண்ணிக்கணும். இல்ல சுவாமி எனக்கு வீட்டை விட்டுலாம் வர்றதுக்கு இது இல்லை, அப்ப இருங்க, அடுத்தடுத்து ஜென்மத்துல பிறந்து இறந்து ஞானம் இருக்கா? அந்த ஞானமும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வீட்டுல ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்னா தாங்காது. ஒரு அம்மா சொல்றாங்க என்ற, சுவாமி ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டார். கண்டிப்பா நடக்கும் இல்ல, ஹஸ்பண்டோ இல்ல ஒய்ஃபோ யாரோ ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் போயிடுவாங்க. தாங்க முடியல சாமி, இன்னும் தாங்க முடியல. அந்த அம்மா சொல்லும் போது எனக்கு அப்படியே ரொம்ப துக்கமா இருந்துச்சு. ஐயோ, ஞானம் இருக்கா? ஞானம் இருக்கு. ஆனா 2 வருஷம் ஆச்சு சுவாமி, என்னோட ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா லைஃபே சூன்யமான மாதிரி தெரியுது. என்னன்னே தெரியல. ஏன்னா என்னை குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாரு சார், ரொம்ப அன்பா பார்த்துக்கிட்டாரு, ரொம்ப கேரிங்கா இருந்தார். இருக்கும்ல நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு இன்டிமசி கிரியேட் ஆயிடும். அப்ப இன்டிமசி பாதி பாகம் வந்து பாத்தீங்கன்னா உடம்போட பாதி பாகம் ஒய்ஃபாவே மாறிடுவாங்க. அப்போ ஒய்ஃப் இறந்தாலோ இல்ல ஹஸ்பண்ட் இறந்து போனாலோ அந்த மரணத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்மளால தாங்க முடியாது. அதுக்கப்புறம் ஞானம் இருக்கும், அந்த ஞானம் வந்து உங்களுக்கு மனசை வந்து பாத்தீங்கன்னா ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதா இருக்காது. ஒரு துக்கத்துல இருந்து நம்ம போகவே முடியாது, விடுபடவே முடியாது. அப்ப ஏதாவது ஒரு லாஸ் வரலாம், இல்ல வந்து வீட்டுல இருக்கிறவங்களோட ப்ராப்ளம்ஸ் வரலாம். இதெல்லாம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளால அந்த ஞானத்தை வச்சு ஓவர் கம் பண்ணவே முடியாம போயிடும். மோட்சம் தாண்ட நிக்கிறதுலாம் ரொம்ப தூரமா போயிடும் உங்களுக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ராப்பரா ஞானத்தை அடைங்க. ஞானத்தை அடைஞ்சதுக்கு பிறகு சந்நியாசத்தை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா லைஃப் ஸ்டைல், அந்த சந்நியாச லைஃப்ல எல்லாத்தையும் சர்வ கர்மங்களையும் விட்டுட்டு ஓரமா ஒதுங்கி இருந்து வெறுமனே இந்த 55ல இருந்து 72 வரைக்கும் சொல்லப்பட்ட ஒவ்வொன்றத்தையா அப்ளை பண்ணிக்கிட்டே வர நிஷ்டைய அடைகிறது. இதுதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, சந்நியாசம் கர்த்தவியம் உக்துவா, சந்நியாசம் செய்ய வேண்டும், அவசியம் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு உக்துவா தேஷாம்
தன்னிஷ்டதையா அந்த சந்நியாசம் பண்ணினவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுலயே நிக்கிறது. அகம் 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 அகம்னு அந்த ஸ்புரணத்திலேயே அந்த பிரம்மஸ்திதியிலேயே சச்சிதானந்தத்திலேயே நிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டான்னு பேரு. அந்த நிஷ்டையின் மூலமாக ஏவச்ச கிருதார்த்ததா உக்தா, அதனால மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தான்லயே எஸ்டாப்ளிஷ் ஆனாதான் இந்த உலகத்துல நம்ம பிறந்ததை பலன் அடைஞ்ச மாதிரி ஆகும். அதாவது கிருதார்த்தத்தான என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் கிருதார்த்தனாகிறான், செய்ய வேண்டியதை எல்லாத்தையும் செஞ்சவனாகிறான். ஒருவேளை நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா இல்ல சாமி நான் ஃபேமிலியிலேயே குடும்ப குட்டியோட இருந்து ஆனந்தமா இருக்கேன் சாமி அப்படின்னா பார்ப்போம் அடுத்த ஜென்மம் இதே மாதிரி வாய்க்குமான்னு தெரியாது. வாய்க்குன்னு ஏதாவது கேரண்டி இருக்கா? நான் சொல்லியிருக்கேன் சாந்தோக்கிய உபனிஷத்து ஒரு மந்திரம் எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, திரும்ப திரும்ப சொல்றது. இந்திரனா பிறந்தாலும் கூட மந்திரம் சொல்லுது, இந்திரனா பிறந்தாலும் அடுத்த ஜென்மம் ஸ்வேனோவா சுகரோவா சொல்லுது, மந்திரம் சொல்லுது. வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல நாயா பிறக்கலாம், பன்றியாக பிறக்கலாம். அது மட்டும் இல்ல, யாரா பிறப்போன்னு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த கேரண்டியும் இல்லை. இந்திரனா பிறந்தாலும் ஆஹா ஓகே, இதுல வந்து எவல்யூஷன் தியரி படி இதுக்கு மேலதான் நம்ம போவோம், சொல்ல முடியாது. எவல்யூஷன் தியரிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியர். நம்ம சனாதன தர்மம் அதை சொல்லல. கர்மத்துக்கு ஏத்த மாதிரி என்ன கர்மா வந்து பாத்தீங்கன்னா பிராரப்தத்துல அடுத்த ஜென்மத்துக்கு தயாரா இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அப்ப இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு ஒரு சான்ஸ். இப்போ இந்த சமயத்துல நமக்கு இருக்கு, என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது. மோகமா, உண்மையிலேயே மோகமா தெரியாது. எங்க இருந்து குழந்தைங்க வந்தாங்க தெரியுமா? பிறக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைங்க எங்க இருந்து வந்தாங்க? நம்ம எங்க இருந்து வந்தோம்? பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்பா அம்மான்றது நடுவுல வந்தது. கர்மத்தினால வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கோம், அப்பா அம்மா சேர்த்து வச்சிருக்கு. யாரும் பாத்தீங்க அப்படின்னா எந்த பந்தமும் இல்லை, எல்லாம் தனித்தனி. வந்து நிக்கிறோம், அதுக்கப்புறம் அவங்க பிராரப்தம் முடிச்சோன்னு அடுத்த பிராரப்தத்துக்கு போயிட்டே இருக்காங்க. யார் யார் எங்கெங்க போறாங்கன்னு தெரியவே தெரியாது. அடுத்த ஜென்மம் என்ன, யாருக்கு அப்பா அம்மா, யாருக்கு வந்து குழந்தையா இருக்க போறோம், யாருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்க போறோம், புழுவா பிறக்க போறோமா பூச்சியா பிறக்க போறோமா ஒண்ணுமே தெரியாது. இதுக்கு நடுவுல ஏகப்பட்ட மோகத்தை வச்சிட்டு இருக்கோம். உன்னை விட்டா நான் போக மாட்டேன், நீ இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா நீ இல்லை, இதெல்லாம் மோகம் இதெல்லாம். அப்ப இது எல்லாத்தையும் இந்த ஞானத்து மூலமா என்ன பண்ணணும், நல்ல மனசுக்குள்ளார நான் நான் நான்றது, இந்த தேகாதிகள் இல்லை, இந்த தேகாதிய நான் நினைக்கிறதுனாலதான் நமக்கு நம்ம உறவுகள் மேல இவ்வளோ பந்த பாசம் நமக்கு உண்டாகுது. நான் இந்த தேகம் இல்லை, நான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவா இருக்கேன் அப்படின்னு நல்லா வந்து பாத்தீங்கன்னா 11 இருந்து 30 வரைக்கும் இருக்கிற ஸ்லோகங்களை திரும்ப 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 கேட்கிறேன். நல்ல வேதாந்தத்தை கேட்டு 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 நான் வந்து பாத்தீங்கன்னா வெறும் சச்சிதானந்தம், எனக்கு தேகம் இல்லை, எனக்கு உணர்வு மட்டும்தான் இருக்கு, நான் வெறும் கான்சியஸ்னஸா இருக்கேன் அப்படின்னு நான் திரஷ்டாவா இருக்கேன். இந்த தேகங்கள் எல்லாம் திருஷ்யம். என்னுடைய பையன் குழந்தை பேர குழந்தையில இருந்து என்னோட மனைவி கணவன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் திருஷ்யம் மாத்திரம். இந்த தேகமே திருஷ்யம். அப்ப பக்கத்துல இருக்கிற தேகங்கள்லாம், என்னை சுத்தி இருக்கிற தேகங்களும் பொய் தான், திருஷ்யம் தான். இந்த தேகமும் நான் என்னோடதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், இந்த தேகமும் பொய் தான். அப்ப இந்த தேகத்தை அனுசரிச்சு எந்த உறவுகள் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோகத்தினால என்னோடது என்னுடையது. அதனால்தான் முதல்ல ஆரம்பிக்கும் போதே ஆச்சாரியர் சொன்னும் போதே சொன்னார், 2வது பாஷ்யத்துல 11வது ஸ்லோகம் ஆரம்பிக்கும் போதே ஒரு பாஷ்யம் வந்துச்சு, அகமேஷாம் மமயேத்தே இது பிராந்தி பிரத்யே நிமித்தம் சொல்லிட்டார். நான் என்னுடையவர்கள் இவர்கள், இவர்களுடையவன் நான், இதான் மமகாரம் அகங்காரம். என்னுடையவர்கள் இவர்கள் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களால வந்து சோக்க மோகத்துல இருந்து வெளியிலேயே வர முடியாது. நான் இவர்களுடையவன், இவர்கள் என்னுடையவர்கள். நம்ம தானே சொல்றோம், என்னோட குழந்தை, என்னோட பேர குழந்தை, என்னோட மனைவி, என்னோட அப்பா அம்மா, என்னோட அப்படி என்னோடது 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 நம்ம சொல்றோமே மமகாரம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் என்னுடையவர்கள், நான் அவர்களுடையவன். சம்பந்தம் வந்துருச்சு. அப்ப அகங்காரமும் மமக்காரமும் இருந்து நல்லா, அதுதான் என்னது பிராந்தி பிரத்யம் சொல்ற, பொய் அறிவு. அந்த பொய்யான அறிவுனாலதான் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சோகம் மோகம் சதா சம்பவிச்சுக்கிட்டே இருக்கு. சாகர காலம் வரைக்கும் சோக மோகத்துல இருந்து நம்ம விடுபடவே முடியாது. அர்ஜுனனுக்கு அதுதான் நடந்திருக்கு. அதுதான் சொல்ற. அப்ப என்ன பண்றோம், அந்த சோக மோகத்தினால நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம ஸ்வதர்ம பரித்தியாக, அங்க ஆச்சாரியார் சொல்லியிருந்தார் 11வது ஸ்லோகத்துல எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அதனால என்ன ஆச்சு அப்படின்னா சோக மோகம் உண்டாச்சு. அதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பொய்யான அறிவுனால நம்ம என்ன பண்றோம், ஸ்வதர்மத்தை விட்டுறோம், பரதர்மத்தை ஸ்வீகாரம் பண்றோம். ஸ்வதர்மம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏஜ் ஆயிடுச்சு இல்ல,
55-60 வயசு ஆயிடுச்சா, எதுக்கு வீட்டுல இருக்கீங்க? கேள்வி. சுதர்மம் இல்லையா அது? வானப்பிரஸ்தத்துக்கு வந்து உங்களோட மோட்ச மார்க்கத்துக்கு, உங்களோட ஜென்மத்தை சாஃபல்யம் பண்றதுக்காக நீங்க முயற்சி பண்ணணும். வீட்டுல இருந்துட்டு என்ன கிடைக்க போகுது? அப்ப வீட்டுல இருக்கீங்க அப்படின்னா அது பரதர்மம். நல்லா புடிச்சுங்க. சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பரதர்மம் சொல்லுது, வீட்டுக்குள்ளார இருக்காதீங்க. சரி, ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா வீட்டு விட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சுதர்மத்தையே பண்றேன் அப்படின்னாலும் கூட அங்கேயும் என்னது காமிய கர்மத்தை பண்ணிக்கிட்டு இருக்கும். எல்லாம் காமியம் காமியம் காமியம். இது வேணும், அது வேணும், இது வேணும், இது வேணும். எனக்கு கேட்கல சாமி, அப்ப யாரு கேட்கறீங்க? என் பிள்ளைங்க கேட்கறேன். எனக்கு கேட்கல சாமி, அப்ப யாருக்கு? பேர குழந்தைங்க கேட்கறேன். எனக்கு கேட்கல சாமி, யாரு கேட்கறீங்க? அப்பா அம்மா கேட்கறேன். இது மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்டுட்டே இருந்தது கர்மத்தினால புண்ணியம் பாப்பம், புண்ணியம் பாப்பம், புண்ணியம் பாப்பம். அப்புறம் சாகர காலம் வரைக்கும் புண்ணிய பாப்பத்தை சேர்த்துட்டு செத்து போனதுக்கு அப்புறம் அந்த புண்ணிய பாப்பம் போய் ஸ்டோர்ல ஆகும். திரும்ப 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 ஜென்மத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்றோம்? இந்த ஜென்மம் பகவான் எதுக்கு கொடுத்தாரோ அந்த லைஃப் ஸ்டைல்ல போகாம பரதர்மம்னு பேரு. வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு நீங்க நல்லவங்களா இருந்தாலும் கூட அது என்னது? பரதர்மம். எவ்வளவு நல்ல வேணா இருந்துகிட்டோம். வானப்பிரஸ்தத்துக்கு போய் நல்ல தபசும் இந்த வேதாந்த விசாரமும் பண்ணாம, இந்திரிய நிகிரகம் எல்லாம் பண்ணாம, ஜீவனத்தை வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளாரையே இருந்துகிட்டு அடை அவியலை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஜீவனம் வந்து பரதர்மம். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க. ஜென்மத்துக்கு காரணம் கர்மம். கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா அப்ப என்ன பண்ணணும்? கர்ம தியாகம் பண்ணணும். அந்த கர்ம தியாகத்துக்கு என்ன பண்ணணும்? எடுத்தோனக்கு எல்லா கர்மத்தையும் விட்டுட்டு அப்படியே ஸ்புரணத்தில் நிக்க முடியாது. அதுக்கு முன்னாடிதான் வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம். சந்நியாசத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வானப்பிரஸ்தம். வானப்பிரஸ்தத்துக்கு முன்னாடி கிரகஸ்தம். அப்ப கிரகஸ்தத்துல இருந்து வானப்பிரஸ்தம் போறதே எதுக்கு அப்படின்னா ஷட் டவுன் பண்ற காரியத்தை பண்றோம். மெதுவா 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 கர்மங்கள்ல இருந்து விலகி விலகி விலகி, காமத்தில இருந்து விலகி விலகி, மெதுவா மெதுவா சன்னியாச ஆசிரமத்துக்கு போய் அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா முறையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய் 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 கடைசியில வண்டி ஸ்லோ டவுன் ஆகி வண்டி நின்று ஒரு இடத்துல வந்து சொரூப ஸ்திதிக்கு அடையும். தேர் வந்து ஊர் சுத்திட்டு என்ன பண்ணும்? நிலைக்கு வந்துடுற மாதிரி தன்னோட நிலைக்கு வந்துடும். இதுதான் வந்து வாழ்க்கை முறை. இந்த விதமா ஆச்சாரியர் என்ன பண்ணார்? நிஷ்டைய சொல்றது மூலமா கிருத்தார்த்ததா உக்தா. கிருத்தார்த்த தன்மை அப்படின்னா செய்ய வேண்டியதை செய்தவனுக்கு பேரு கிருத்தார்த்தன் அப்படின்னு பேரு. அந்த தன்மையை வந்து பாத்தீங்கன்னா ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்த நைனாம் பிராபிய விமுக்கியத்தின் 72வது ஸ்லோகத்துல இந்த நிலைய வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூச்சு விடுறதுக்கு முன்னாடி க்ஷணத்திலேயாவது நான் நானா நின்னறணும், நிஷ்டைய அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ரொம்ப கிளியரா ஆச்சாரியர்ல சொல்லிட்டார். சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனாயச்ச, ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணார்? யாருக்கு? ஞானத்தை அடைஞ்சவனுக்கு ஞான நிஷ்டை. ஞானத்தை அடையல அப்படின்னா நான் வீட்டுக்குள்ளாரே இருக்க சாமி, அப்ப இன்னும் ஞானம் வரல, விவேகம் வரலன்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதான் என்ன பண்றார் ஆச்சாரியர் சொல்றார். அர்ஜுனனுக்கு என்ன சொல்றார்? கண்ணமூடி பிச்சை எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொன்னாரா? அவன் என்ன சொல்லியிருக்கான்? நான் பிச்சை எடுத்து திரியறது உத்தமம். பீஷ்மரையும் இங்க துரோணாச்சாரியரையும் கொல்றதை காட்டிலும் யுத்தத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா பிச்சை எடுத்து திரிய போறேன், நான் சன்னியாசம் எடுத்துக்க போறேன் அப்படின்னு ஆரம்பத்துல சொன்னான். ஆனா ஆச்சாரியர் என்ன பண்ணார்? சன்னியாசம் எடுத்து அப்ப போப்பா அப்படின்னு சொல்லல. என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அர்ஜுனனுக்காக அர்ஜுனாயச்ச கர்மன் ஏவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன அந்த ஸ்லோகம் இருக்குல்ல 2:47. 2:47 வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றாரு அர்ஜுனனுக்கு? அந்த 2:47க்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பாஷ்யம் இருக்கும். 46வது ஸ்லோகம் முடிகிற இடத்துல பாஷ்யம் ஒண்ணு இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா ஞான நிஷ்டையில யோக்கியத்தை இல்லை. ஞான நிஷ்டையில அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்கன்னா யோக்கியத்தை இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு ஆத்மாவை பத்தி கேட்டாலும் கூட இன்னும் மனச்சஞ்சலம் நீங்கல, பந்த பாசம் போகல. இதுக்கு இந்த போர் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும் போதே உபதேசம் பண்ணதுக்கு பிறகு அபிமன்யுவை வந்து பாத்தீங்கன்னா இறந்த பிறகு இவன் வந்து பாத்தீங்கன்னா மோகத்தில் ஆழ்ந்து போறான். எனக்கு வந்து அபிமன்யு திரும்ப வேணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவன் கேட்கிறான். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சக்கர வியூகத்துல மாற்றி இறந்து போனதுக்கு பிறகு இவனுக்கு வந்து ஐயோ கிருஷ்ணருக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா ஐயோ ஐயோ இவனுக்கு போய் கீத உபதேசம் பண்ணிருக்கமே, இவ்வளவு ஸ்லோகங்களை சொல்லி இவனுக்கு புத்தி வரலையே, மோகம் வரலையே அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவனுக்கு அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞான நிஷ்டை முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் நிறைய பேர் சொல்றேன், என்னோட சிஷ்யர்கள் கூட
ஜி அவசரப்படாதீங்க, ஜி அவசரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பொறுமையா போகணும். க்ஷணை க்ஷணை ரூபரமே புத்தியா அதிருதி கிருஹீதயா. தான்ல நிக்கிறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா எடுத்தோன கவுத்தமானு பண்ற காரியம் இல்லை. மெதுவா 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 அதை நோக்கி நகர்ந்துகிட்டே போகணும். மெதுவா மெதுவா அந்த ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அதுக்காக தான் ஆச்சாரியா சொல்லும் போதே சொன்னார்ல, சோபான பஞ்சகம், சாதனா பஞ்சகம்னு ஒரு டெக்ஸ்ட் உங்களுக்கு நான் எடுத்திருக்கேன். சாதனா பஞ்சகத்துல வந்து பாத்தீங்கன்னா அருமையான ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்கு. ஒவ்வொரு ஸ்டெப்ஸா ஏறி 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 உச்சத்துக்கு போய் அடையிறது. ஹை ஜம்ப் பண்ணலாமா? பண்ண முடியாது, தகுதி இருக்காது. அப்ப அர்ஜுனன் மாதிரி நம்மளும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அர்ஜுனன் தானே நம்ம எல்லாம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சாமி, கண்ணை மூடி உட்கார்ந்துடுறேன் சாமி அப்படின்னா 1.5 நாள் உட்கார முடியாது உங்களால. நான் போய் உட்கார்றேன் சாமின்னு எங்கேயாவது விட்டுட்டு எங்கேயாவது போய் ஏகாந்தமா உட்கார்ந்தீங்க அப்படின்னா, நான் வந்து அகம் அகம் அகம்னு நான் நிக்க போறேன் அப்படின்னு ரமணாசிரமத்தை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். 20-15 வருஷத்துக்கு மேல பார்த்துக்கிட்டே இருக்கேன். வந்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேர் வருவாங்க. வந்தோன்னு நான் முடிஞ்சு போச்சு, எனக்கு ரமண பகவான்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சரணாகதி பண்ணிட்டேன், அவ்வளவுதான், இனிமே சமாதி அபியாசம் தான், ரமணர் மாதிரி நான் உட்கார்ந்துட போறேன் அப்படின்னு. ஒரு வாரம் 10 நாள் தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போயிடுவாங்க, திரும்ப போயிடுவாங்க. ஆயிரக்கணக்கான பேர் வந்து 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 போயிட்டு இருக்காங்க. அப்ப பகவானோட ஸ்திதியை அடையணும், பிரம்ம நிஷ்டன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். அப்ப ப்ரிப்பரேஷன் எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் அதனால 2:47 என்ன பண்றார், கர்மயோகத்தை பிரிஸ்கிரைப் பண்றார் அர்ஜுனனுக்காக. அர்ஜுனாயச்ச கர்மன் ஏவாதிகாரஸ்தே. உங்களுக்கு சோக மோகம் போகல, உங்களுக்கு மோகம் அதிகமா இருக்கு அப்படின்னா என்னது, நிஷ்டைக்கு அதிகாரி இல்லை. அப்ப நம்ம எல்லாம் இப்ப 76 பேர் 80 பேர் இருக்கோம் அப்படின்னா, இந்த 80 பேரும் கண்ணை மூடி உட்கார்ந்து நிஷ்டை அடையறதுக்கு அதிகாரிகள் இல்லை. அப்ப நமக்கு என்னது, கர்மத்தை பண்றது மட்டும்தான் நமக்கு அதிகாரம் இருக்கு. அப்ப அந்த கர்மத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னா, மாதே சங்கோஸ்து அகர்மணி. அந்த ஸ்லோகங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். கர்மன் ஏவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. பலன்ல ஆசை இல்லாமல் கர்மத்தை செய்ய வேண்டும். இப்ப நம்ம எல்லாம் 80 பேர் இருக்கோம். 80 பேத்துக்கும் வந்து கண்ண மூடி உட்கார்றதுக்கு ரைட்ஸ் இல்ல. அப்ப எதுல ரைட்ஸ், கர்மத்தை பண்றதுக்கு. எப்படி கர்மம் பண்ணணும், பலன் மேல ஆசைய விட்டுட்டு கர்மா பண்ணும். ஏன் அப்ப நான் பலனை ஆசைப்பட்டீங்கன்னா அடுத்த ஜென்மம் கிடைச்சிடும். கர்மத்தை எந்த கர்மம் பண்ணாலும் ஆசையோட அது ஜென்மத்தை கொடுத்துரும். இப்ப உங்களுக்கு வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அப்ப வார்னிங் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு என்னன்னா, ஐயோ நான் கேட்டேன்னா ஜென்மம் அடுத்த ஜென்மம் வந்துடும். என்ன ஜென்மம் தெரியாது, எப்போ தெரியாது, இன்னும் எத்தனை வாட்டி வந்து புழு பூச்சியா போறப்போன்னு தெரியாது. கோடிக்கணக்கான புழு பூச்சிக்கு அப்புறம் திரும்ப ஒரு மனுஷ ஜென்மம் கிடைக்கும். ஒரு வாட்டி கீழே இறங்கிட்டோம் அப்படின்னா புழு பூச்சியா திரும்ப வந்து மனுஷ ஜென்மம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு கட்டோபனிஷத் சொல்லுது. யம தர்மராஜா சொல்றார், ரொம்ப கஷ்டம் சுவாமி, புழு பூச்சி இறங்கிட்டு அடுத்த பிறவி ஏதாவது தெரியுமா, நமக்கு தெரியாது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம ஆசைப்பட்டு எதையாவது பண்ணிட்டோம் அப்படின்னா எத்தனை ஜென்மங்களுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷ சரீரம் கிடைச்சி அதுல நம்ம அனுபவிக்க வேண்டிய இப்ப ஆசைப்பட்டதெல்லாம் அப்போ நிறைவேறும்னு தெரியவே தெரியாது. கோடிக்கணக்கான ஜென்மங்களுக்கு அப்புறம் கூட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மனுஷ ஜென்மம் கிடைக்கலாம். அது வரைக்கும் ஏகப்பட்ட ஜென்மங்கள் இருக்கே, இங்க எத்தனை வாட்டி பிறக்கணும் தெரியாது. அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எதையும் கேட்டுறாதீங்க. ஒண்ணு கேட்காம வந்து பாத்தீங்கன்னா எதையுமே ஆசைப்படாம கர்மத்தை என்ன பண்ணணும், கண்டிப்பா பண்ணணும். கர்மத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஆசை இல்லாமல் ஈஸ்வரார்ப்பணமா கர்மம் பண்ணிக்கிட்டு. அதே நேரத்துல சாமி எதுக்கு சாமி பண்ணிக்கிட்டு ஃப்ரீயா இருந்துடலாமே சாமி. நிறைய நல்லவங்க ஊர்ல இருக்கான், தர்மமே பண்ணாத ஊர்ல இருக்கவன் நிறைய நல்லவன் இருக்கான். அப்படியே பணத்தை விட்டுட்டு போயிடுவான். ஐயோ நல்ல பகவான் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு, நிஷ்காமியமா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஈஸ்வர ஆராதனையா அந்த தனத்தை வந்து நல்லா பயன்படுத்தி இருந்தாங்கன்னா சித்த சுத்தி அடுத்த ஜென்மத்துக்கும் நல்ல ஜென்மத்துக்கு இதாயிடும், அந்த கரணம் சுத்தியா இருக்கும். நான் நல்லவன் சாமின்னு பீரோவை பூட்டி வச்சுட்டு யாருக்கும் தானம் தர்மம் யஜ்யம் எதுவுமே பண்ணாம, எனக்கே தெரியும், எனக்கு தெரிஞ்சவங்கள நிறைய பேர் இருக்காரு, எனக்கு பார்க்கறது துக்கமா இருக்கும். ஐயோ நல்லவனா இருந்து என்னங்க பிரயோஜனம், அந்த தனத்தை வந்து தனக்காக கூட பயன்படுத்திக்க முடியலன்னா என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. தானத்துக்காக தான் தனம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மூலமா நிஷ்காமியமா ஈஸ்வராராதனை மூலமா பண்ணி சித்த சுத்தியை சேர்த்து ஞானத்துக்கு அதிகாரியா மோட்சத்துக்கு அதிகாரியா ஆகணும். அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்மத்தை பண்ணாமையும் இருந்துராது. மாத்தே சங்கோஸ்து அகர்மணி. உனக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை பண்ணாமல் இருக்கிறதுலயும் இச்சை வந்துடக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும், கர்மத்தை பண்ணணும், கர்மத்தை பண்ணாம இருக்கிறேன்னு உட்கார்ந்துடக்கூடாது. இப்ப எல்லாம் சொல்றேன்,
நான் யாரையும் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒருத்தர் 2 பேர் சன்னியாசிகளை மட்டும்தான் எதையும் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். மீதி இருக்கிற 70 பேர் 75 பேர்த்தையும் நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கர்மம் பண்ணி ஆகணும். யார் யார் என்ன கர்மம் பண்ணணும் அதுதான் டிஃப்ரெண்ட். ஆனா கர்மம் பண்ணணும், ஆனா ஆசையே படக்கூடாது. பேய் மாதிரி வேலை பண்ணணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன காமியத்தை கூட வச்சுக்காம இருக்கணும். அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது கர்மயேவ கர்த்தவியம் உக்தவான். ஆச்சரியர் தெளிவா சொல்லிட்டார். கர்மயேவ கர்த்தவியம், கர்மந்தான் நம்மளால பண்ண வேண்டும். அர்ஜுனனா இருக்கிற நம்ம எல்லாரும் கர்மத்தை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பண்ணணும்? யோக புத்தி மாசிரித்திய. யோக புத்தின்னு என்ன அர்த்தம்? சித்திய சித்தியோ சமோபூத்வா சமத்துவம் யோக உச்சியதே. எது நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் என்ன லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் மானம் வந்தாலும் அபமானம் வந்தாலும் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணம்னு சொல்லிட்டு பகவானோட பிரசாதம் அப்படின்ற பாவத்தோட ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய கர்த்தவ்ய கர்மங்களை செய்தே ஆக வேண்டும். ந ததையேவ ஸ்ரேய பிராப்தி முக்தவான். அதை காட்டிலும் நமக்கு மேன்மை தரக்கூடியது, மோட்சம் தரக்கூடியது வேறு எந்த ஒரு சாதனமும் இல்லை அப்படின்னு கீதால சொல்லிட்டேன் 2வது சாப்டர். அப்ப இப்ப ஒரு கிளியர் பிக்சருக்கு வந்துருங்க. நம்ம யாருக்கும் இப்ப ஏன்னா இனிமே எனக்கு கிரவுண்ட்ல இருந்து ஒர்க் அவுட் பண்ணி மெதுவா போறோம் 6வது அத்தியாயம் வரைக்கும். ஒவ்வொன்றுத்தையும் நமக்கு கிளாரிட்டி வரணுன்றதுக்காக தான் ஆச்சாரியர் இங்க பாஷ்யம் பண்றார். அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாரும் கர்மத்தை செய்தே ஆக வேண்டும். ஆனா யோகியா இருந்துட்டு கர்மம் பண்ணணும். யோகினா என்ன அர்த்தம்? ஈஸ்வரார்ப்பணம். எதை பண்ணினாலும் பகவான் பார்த்துப்பார். குழந்தைங்களுக்கு எது நடந்தாலும் பகவான் பார்த்துப்பார். பேர குழந்தைங்களுக்கு எது நடந்தாலும் பகவான் பார்த்துப்பார். அப்பா அம்மாவுக்கு எது நடந்தாலும் பகவான் பார்த்துப்பார். பிசினஸ்ல எது நடந்தாலும் பகவான் பார்த்துப்பார். லாபமோ நஷ்டமோ சுகமோ துக்கமோ வந்து வந்து போகும், எல்லாம் வந்து போகும் சுவாமி, எல்லாம் பகவான் பார்த்துப்பார் சுவாமி அப்படின்னு மனசை எப்பவுமே என்ன பண்ணணும்? சமநிலையில வச்சுக்கிட்டு. மனசை சமநிலையில வச்சுக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா யோகம். சமத்துவம் யோக உச்சியதே. மனசை சமநிலையிலேயே வச்சுக்கிட்டு எல்லா கர்மத்தையும் உணர்ச்சி வசப்படாம நம்மளுடைய கர்மங்களை பண்றது மட்டும்தான் இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் ஸ்டெப்ஸ். இதுதான் சொல்லப்பட்டது மோட்சம். இதை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா சொல்றாரு. இதை காட்டிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேலான தன்மை, மேன்மையை தரக்கூடியது. ஸ்ரேயஸ்னா 2 அர்த்தம். மேன்மையை தரக்கூடியது மோட்சம், மோட்சத்தை தரக்கூடியது இதை காட்டிலும் வேறு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டார். உத்தவான் சொன்னார். அதுக்கப்புறம் தத் ஏதத்து ஆலக்ஷ்ய பர்யாகூலி பூத்த புத்தி அர்ஜுன உவாச்ச. ரொம்ப அற்புதமா இருக்கு. தத் ஏதத்து, அந்த இந்த உபதேசத்தை கேட்டுட்டு கர்மண்யேவாதிகாரத்தின்னு 2:47 சொன்னார்ல, உனக்கு கர்மம் பண்றதுதான் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தங்க வைரத்தெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சும்மா அல்பமான அலுமினியம் பித்தளை இது மாதிரி எதையாவது ஒரு பாத்திரத்தெல்லாம் வச்சுக்கிட்டு உனக்கு இதுதான் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்தா என்ன மனசு வரும்? தங்கமும் வைரமும் உயர்ந்தது. அப்ப தங்க வைரம் உயர்ந்ததுன்னு தெரியப்படுத்திட்டு இதோட வேல்யூவும் தெரிஞ்சுட்டு வேற ஒருத்தனுக்கு வந்து தகரத்தையும் இரும்பையும் அலுமினியத்தையும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா பித்தளையும் கொடுத்தா நம்ம ஸ்வீகாரம் பண்ணாம என்ன பண்ணுவோம்? என்னையா இருந்தாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மோசமான ஐட்டத்தை கொடுத்துட்டு அவர் மட்டும் உயர்ந்ததை வச்சுக்கிட்டாரே, இன்னொருத்தருக்கு உயர்ந்ததை கொடுக்குறாரேன்னு கோவம் வருமா வராதா? இதே தான் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள வருது. ஞானத்தை சொன்னீங்க, அதுக்கப்புறம் ஞான நிஷ்டைன்னு சொல்லக்கூடிய ஸ்தித பிரஜ லட்சணத்தையும் சொன்னீங்க. எனக்குள்ளார ஆசை வந்துருச்சு. இந்த சம்சாரத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பேசாம அகம்னு நிக்கலாமே சுவாமி, இந்த யுத்தம் பண்ணணுமா அப்படின்னு அர்ஜுனனுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா தோணுச்சு. நான் விட்டுட்டு போய் உட்கார்ந்துருவேனே கிருஷ்ணா, அதை விட்டுட்டு என்ன வந்து பாத்தீங்கன்னா கர்மன் ஏவாதிகாரத்தை, உனக்கு கர்மம் பண்றதுக்கு தான் அருகதை இருக்கு அப்படின்னு எனக்கு கர்மத்துல கொண்டு போய் விடுறீங்க. இப்ப நான் என்ன பண்றது? கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்ல வர? ஞான நிஷ்டைய சொல்றாரா, கண்ணமொழி உட்கார சொல்றாரா, இல்ல வந்து கர்மத்தை பண்ண சொல்றாரு அப்படின்னு தது ஏத்தத்து ஆலக்ஷ்ய. தது ஏத்தத்துனா 2வது சாப்டர்ல சொல்லப்பட்ட உபதேசம். 2 புத்தியும் சொல்லியிருக்கு. சாங்கியமும் சொல்லியிருக்கு, ஆத்ம ஞான நிஷ்டையும் சொல்லியிருக்கு, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கர்ம யோகத்தையும் சொல்லியிருக்கு. இந்த 2த்தையும் சொன்னதுனால பிரவருத்தியும் சொல்லப்பட்டிருக்கு, நிவர்த்தியும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2த்தையும் கேட்டு தது ஏத்தத்து ஆலக்ஷ்ய,
அதை உத்தேசமா வச்சுக்கிட்டு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா மந்த அதிகாரி, மத்தியம் அதிகாரி கூட இல்ல, மந்த அதிகாரி. அவன் என்ன பண்றான்னு கேட்டா பரியாகூலி பூத்தக புத்தி. அவனுடைய புத்தி உள்ளுக்குள்ளார என்ன ஆயிடுச்சுன்னா பரியாகூலம்னா 4-5 விஷயங்களை உள்ள போட்டு ஒரே குழப்பமாயி போச்சு அவனுக்கு. அப்படி ரொம்ப குழப்பத்தை அடைந்தவனா என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அர்ஜுன உவாச்சு. அர்ஜுனன் கிருஷ்ண பரமாத்மாட்ட கேள்வி கேட்கிறான். இந்த 3வது அத்தியாயத்துல முதல் ஸ்லோகம் அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. 13வது பேஜ்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஜியாயசி சேத் கர்மனஸ்தி மதா புத்திர் ஜனார்தன தக்கிம் கர்மணி கோரேமாம் நியோஜயசி கேசவ அப்படின்னு 13வது பேஜ் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் கொடுத்துருக்கேன். முதல் ஸ்லோகம் அங்கிருந்து ஆரம்பிக்குது. ஏ கிருஷ்ணா ஜனார்தன, கர்மத்தை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு ஞானம் சிறந்தது எனில், கர்மத்தை காட்டிலும் ஞானம் சிறந்ததுன்னு உன்னோட அபிப்பிராயமா இருக்கும் அப்படின்னா, ஏ கிருஷ்ணா எதுக்காக என்ன வந்து பாத்தீங்கன்னா யுத்தம் பண்ணுவோம், கர்மத்தை பண்ணு நீ எதுக்கு கிருஷ்ணா சொல்ற? நான் பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசாம வந்து ஓரமா ஒதுங்கி இருந்து ஞான நிஷ்டை அடைஞ்சிடலாம்ல, மோட்சத்துக்கு நான் போயிடுறேன், அதை விட்டுட்டு என் கர்மத்துக்கு நீ பண்ணு அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இதை எதை பண்ணணும்னு அர்ஜுனனுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. கர்மம் பண்ணணுமா இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஞான அபியாசத்துல இருந்து ஞான நிஷ்டை அடையணும். இந்த ரெண்டுத்துல வந்து பாத்தீங்கன்னா எதை பண்ணணும்னு தெரியாததுனால பரியாகூலி பூத்தக, நல்ல குழப்பத்தை அடைந்தவனாக அர்ஜுனன் இந்த முதல் ஸ்லோகத்தை இந்த அத்தியாயத்துல கேட்க ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்ல, கதம் பக்தாய ஸ்ரேயோ அர்த்தினே யத் சாட்சாத் ஸ்ரேய சாதனம் சாங்கிய புத்தி நிஷ்டாம் ஸ்ராவயித்வா. ஆச்சாரியர் சொல்றார். எந்த விதமா இது மாதிரி ஆச்சாரியர் என்ற கிருஷ்ண பரமாத்மா சொல்றார் ஏன்னு கேட்டீங்கன்னா, பக்தாய, நான் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ரொம்ப பக்தன். நம்ம எல்லாத்தையும் அர்ஜுனன் எடுத்துங்க, நம்ம எல்லாம் பக்தன் தானே. கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நம்ம எல்லாம் பெரிய பக்தனா இருக்கும். கூடவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் என்ன மோட்சம் அடையணும்னு ஆசை இருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் மோட்சத்துக்காக தானே கீதா படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். லிபரேஷன் வேணும் சாமி அப்படின்னு. அந்த மோட்சம் அடையணும்னு ஆசை இருக்கிறவங்களுக்கு அந்த மோட்சத்துக்கு சாதனம் எது? சாட்சாத் ஸ்ரேய சாதனம். நேரடியா மோட்சத்துக்கு சாதனம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சாங்கிய புத்தி நிஷ்டா, ஆத்ம ஞான நிஷ்டான்னு பேர். சித பிரஜன் சொன்னோம்ல, தான் 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 தான்ல நிற்கக்கூடிய அந்த ஆத்ம ஞான நிஷ்டை தான் எது? மோட்சத்துக்கு சாட்சாத் சாதனம், நேரடி சாதனம். சாதனம் அப்படின்னாவே 3 எடுத்துக்கணும். சாதனம் அப்படின்னா பிரம்மசூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு இது இருக்கு. சர்வாபேக்ஷாதிகரணம்னு ஒரு அதிகரணம் இருக்கு. சர்வாபேக்ஷாதிகரணம் பிரம்மசூத்திரத்துல 3வது அத்தியாயம் 4வது பாதம் 27-28 சூத்திரம். பிரம்மசூத்திரத்துல யாராவது ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுனா எடுத்துங்க. அதுல ஒரு அதிகரணம்னா ஒரு பாட்டு, அதுல முக்கியமான ஹெட்டிங் சொல்லுது. அதுல சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த 27வது ஸ்லோகத்துல கர்மயோகத்தையும் 27ல 28ல வந்து உபாசனை, இந்த 2 சொல்லியிருக்காரு. புரிச்சா போதும்லாம் இல்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல்ல என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பகிரங்க சாதனம் அப்படின்னு பேர். பகிரங்கம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோயிலுக்குள்ளார வெளிப்பிரகாரம். கோயிலுக்குள்ளார வந்தாச்சு, நம்ம எல்லாம் வந்துட்டோம் கோயிலுக்குள்ளார. கோயிலுக்குள்ளார வந்தாங்க சாமியை பார்த்த மாதிரி ஆயிடுமா? சாமி இன்னும் தூரத்துல இருக்க. அப்ப வெளிப்பிரகாரம்னு பேரு கர்மயோகத்துக்கு பேரு. அந்த வெளிப்பிரகாரம் எது? பகிரங்க சாதனம். கர்மயோகம் என்னது? பகிரங்க சாதனம். மோட்சத்துக்கு பகிரங்க சாதனம் கர்மயோகம் அப்படின்னு பிரம்மசூத்திரத்துல 3-4-26ல சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உபாசனான்னு சொல்லக்கூடிய ஈஸ்வர உபாசனைகள். இப்போ ஓங்கார உபாசனை, இது மாதிரிலாம் உபாசனைகள், பிராண உபாசனைகள், இதெல்லாம் நிறைய இருக்கு. இந்த உபாசனைகள்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சமம் தமம் உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம்னு சாதன சதுஷ்டயத்துல இருக்கிற சமாதி ஷட்க சம்பத்திய அடையறதுக்கா. சமாதி ஷட்க சம்பத்தி, யாராவது சாதன சதுஷ்டயம்னு வீடியோஸ் இருக்கு யூடியூப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்ல போய் சர்ச்சிங் பண்ணீங்கன்னா பிளேலிஸ்ட்ல சாதன சதுஷ்டயம்னு கிளாஸ் போட்டிருக்கேன், அதை எடுத்து பாருங்க. அப்ப அந்த சாதன சதுஷ்டயத்துல வந்து பாத்தீங்கன்னா 6 குவாலிட்டிஸ், சமம், மனோ நிகிரகம், தமம், இந்திரிய நிகிரகம், அதுக்கப்புறம் திதிக்ஷா, ஸ்ரத்தா, உபரதிங்கிற ஷட் டவுன், எல்லாத்தையும் சன்னியாசம் பண்றது, இது மாதிரி சமாதானம் வரைக்கும் 6 குவாலிட்டிஸ்
சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா எதனால அடைய முடியும் சுவாமி அப்படின்னா உபாசனையினால மட்டும்தான் அடைய முடியும். அப்ப அந்த உபாசனை என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த உபாசனை அந்தரங்க சாதனம் அப்படிங்கிறது. கர்மயோகம் பகிரங்க சாதனம், வெளி சாதனம். பகிரங்கம்னா வெளிப்பிரகாரம் மாதிரி, வெளியில இருக்கிற சாதனம், நம்ம ஆக்ஷன் பண்றது. அதுக்கப்புறம் அந்தரங்க சாதனம்னா உபாசனம், தனியா ஏகாந்தத்துல உட்கார்ந்துட்டு ஓங்காரத்தையோ இல்ல பிராணனையோ பாக்குறது, மந்திர ஜபத்தை பண்றது, ராம் 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 ஓம் 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 அப்படின்னு மந்திர ஜபத்தையோ தியானத்தையோ ஈஸ்வர தியானத்தையோ பண்றது எல்லாமே அந்தரங்க சாதனங்கள். இதுக்கப்புறம் மூணாவது என்னது, உள்பிரகாரம் வந்தாச்சு, இன்னும் சாமியை பார்க்கல. சாமியை பார்க்கணும்னா எங்க போகணும், கர்ப்ப கிரகத்துலதான் சுவாமி இருப்பார். அப்ப அந்த கர்ப்ப கிரகம் மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா எது நேரடி சாதனம் மோட்சத்துக்கு அப்படின்னா ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம். இந்த ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் தான் வந்து பாத்தீங்கன்னா நேரடியான சாதனம். இந்த நேரடியான சாதனத்திலையும் 3 இருக்குல்ல. சிரவணம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா அது நேரடியாயிடும். அதே வந்து மனனத்துக்கு போயிட்டீங்கன்னா சிரவணம் வந்து பாத்தீங்கன்னா பகிரங்கமாயிடும். இப்ப நான் வந்து என்னோட ஆச்சாரியர்கிட்ட வந்து பாடம் கேட்டேன். ஒரு 6 வருஷம் பாடம் படிச்சேன். 6 வருஷம் பாடம் படிச்சதுக்கு பிறகு இது வரைக்கும் 2005 முடிச்சேன் நான் கோர்ஸ். என்னோட 2005 இருந்து இப்ப வந்து ஆல்மோஸ்ட் 19 வருஷம் ஆச்சா. இது வரைக்கும் வேற எங்கேயும் போய் நான் பாடம் படிக்கவில்லை. ஒரு இடத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா யாராவது பாடம் சொல்லுவாங்கன்னு போய் கேட்கவே இல்லை. இது தெரியல அது தெரியலன்னு எங்கேயுமே கேட்கல. இப்ப நான் சிரவணம் பண்றேன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் 19 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா மனனம் தான் பண்ணிட்டு இருக்கேன். சிரவணம் ஒரு 6 வருஷம், அதுக்கப்புறம் மனனம் எவ்வளவு டைம் எடுத்திருக்கு, 19 வருஷம் ஆயிருக்கு. நான் இப்ப யோசிச்சுட்டு இருக்கேன், இன்னும் 2 வருஷத்துக்குள்ளார உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ ஆரம்பிச்சுட்டேன் நான். இது ஆரம்பிச்சதுனால இந்த பிரஸ்தான திரத்தை எல்லாத்துக்கும் ஒரு 80 பேர் இருக்கீங்க, வெளியில ஒரு 100 பேர் இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இதை கொடுத்துட்டு ஒதுங்கிக்கணும், நிதித்தியாசனத்துக்கு போகணும். அப்ப என்ன அர்த்தம், சிரவணம் இப்ப நான் பண்றேனான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அது பகிரங்கம் ஆயிப்போச்சு. இப்ப மனனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப என்னோட சாதனம் மனனம். இப்ப உங்களுக்கு சாதனம் என்னவா இருக்கு, சிரவணம் சாதனையா இருக்கு. இதுக்கப்புறம் நான் நிதித்தியாசனத்துக்கு போயிட்டேன்னா இந்த புஸ்தகத்தெல்லாம் கிழிச்சு போட்டு போயிடும். யாருக்காவது எடுத்துட்டு போயிருங்க. ஒரு புஸ்தகமும் இல்லாம வெறும் அகமகமகம்னு இந்த 54வது ஸ்லோகத்துல இருந்து 55ல இருந்து 72 வரைக்கும் என்ன ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம் சொல்லப்பட்டிருக்கோ அதை வெறுமனே அதை அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டு புஸ்தகங்கள் எல்லாத்தையும் தூர போட்டு வெறும் உள்ளுக்குள்ளார அகமகம்லயே நிக்கிறது. இந்த அகமகம்ல நிக்கிறதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் இங்க சொல்றாரு ஸ்ரேயஸ் சாதனம். எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சாட்சாத் ஸ்ரேயஸ் சாதனம், சாங்கிய புத்தி நிஷ்டாம். அதுக்கு என்ன பேரு, நிஷ்டை கூடுதல் அப்படின்னு பேர். ஸ்ரவணம் நிஷ்டை இல்ல, அங்க கேட்கறது சப்த ஞானம். மனனமும் வந்து பாத்தீங்கன்னா யுக்தியை யூஸ் பண்ணி சுவாமி சொல்றது சாஸ்திரத்தை சொல்றது சரியா அப்படின்னு வாஸ்தவமா அப்படி நல்லா வந்து கிராஸ் செக் பண்றது மனனம். அதுக்கப்புறம் மனனமும் முடிச்ச பிறகு நிஷ்டை கூடுதல். அந்த நிஷ்டை கூடுதல் தான் இந்த சிதப்பிரஜ்ஞ லட்சணத்துல சொல்லப்பட்ட லட்சணங்கள். அதை அனுஷ்டானம் பண்றது மூலமா நிஷ்டை கூடும். அந்த நிஷ்டை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோட்சத்துக்கு நேரடி சாதனம். அப்ப ஒவ்வொன்னா வாங்க. மோட்சம்ன்றது தான் தானா நிற்கிறது மோட்சம். ஸ்வஸ்வரூப அவஸ்தானம், தான் தன்னில் நிற்றல், இதான் மோட்சம். இந்த தான் தானில் நிக்கிற தான் யாரு, பிரம்மம். அகம் பிரம்மாஸ்மி. அந்த தான் சொல்லக்கூடிய அகம் பிரம்மாஸ்மின்றதுல நிக்கிறது எதுவோ அது மோட்சம். அதுக்கு என்ன சாதனம், நிதித்தியாசனம். நிதித்தியாசனம் பண்ணணும்னா என்ன வேணும், மனனம் பண்ணணும். மனனம் பண்ணணும்னா என்ன வேணும், சிரவணம் பண்ணணும். சிரவணம் பண்றதுக்கு என்ன தகுதி அப்படின்னு மனசு அடங்கி இருக்கணும், உபாசனம் வேணும், பகிரங்க சாதனம். அது பண்ணணும்னா என்ன வேணும், கர்ம யோகத்தினால மனசு சஞ்சலம் இல்லாம இருந்தாதான் நீங்க உபாசனா பண்ண முடியும். அப்ப கர்ம யோகம். அப்ப ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே இறக்குங்க, கீழே இருந்து மேல கொண்டு போயிருங்க. ரொம்ப தெளிவாக்கிருங்க. கர்மயோகம், அதுக்கப்புறம் உபாசனா, அதுக்கப்புறம் சிரவணம், அதுக்கப்புறம் மனனம், அதுக்கப்புறம் நிதித்தியாசனம். நிதித்தியாசனத்தோட பரிபக்குவத்துல தான் தானா எஸ்டாப்ளிஷ் ஆகிறது, தான் தானா நிக்கிறது, அதுவே மோட்சம். இவ்வளவு கிளியர். அப்போ ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸை இவ்வளவு கிளியரா சொல்லிட்டேன். சொன்னதுக்கு பிறகு இவன் கேட்கிறான்,
நேரடியான சாதனம் எது? சாங்கிய புத்தி நிஷ்டம். சாங்கிய புத்தியில நிக்கிறது, அகம் பிரம்மாஸ்மியில நிக்கிறது, நிஷ்டைய பிராப்தி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ராவயித்வா அப்படி சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மா சொல்லிட்டு மாம் கருமணி என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மத்துல பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு? கர்மன் ஏவாதிக, நீ கர்மம் பண்றதுக்கு தான் அருகதை, நீ கர்மம் பண்ணு. டிஸ்கிரேட் பண்ற மாதிரி இருக்குல்ல, நம்ம டீக்ரேட் பண்ற மாதிரி இருக்குல்ல. யாரையாவது நம்ம சொல்றோம்னா ஜி இது பண்ணாதீங்க அதை பண்ணுங்கன்னா எல்லாத்துக்கும் கோவம் வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் சுவாமி என்ன டிஸ்கரேஜ் பண்றாரு? பொய்ய சொன்னா பாத்தீங்கன்னா, ஐயோ நீங்க ஜீவன் முக்தர்ஜினா எல்லாத்துக்கும் ஆனந்தமா இருக்கு. நீங்க பெரிய ஆளுஜி, பெரிய ஆளு இல்ல, நீங்க எல்லாம் ரொம்ப சிரேஷ்டம், சாட்சாத் பிரம்மத்தோட பிரம்ம மாதிரியே இருக்கீங்க ஜி என்ன ஒருத்தர் நீங்க சொல்லுவார். பரமாத்மா அப்படின்னு என்ன ரோட்ல இறங்கினாவே அவர் பார்த்தாவே பரமாத்மான்னு சும்மா அடிச்சு விட்டுறது. பரமாத்மா நீ பாத்தியாயா அப்படின்னு. பிரம்மஸ்வரூபமா அப்படியே இருக்கீங்க, கோடி சூரிய பிரகாசம் மாதிரி இருக்கீங்க சுவாமி அப்படின்னு. ஏங்க பொய் சொல்றீங்க? எல்லாம் ஏன்னு கேட்டீங்கன்னா, பொய் சொன்னா எல்லாத்துக்கும் சந்தோஷமா இருக்கு. உண்மையை சொன்னா பாத்தீங்கன்னா டிஸ்கரேஜ் பண்றாரு அப்படின்னு நினைக்கிறாங்க, டீக்ரேட் பண்றாரு நம்மள அப்படின்னு நினைக்கிறாங்க. இவன் அர்ஜுனன் அதான் கேட்கிறான், நேரடி சாதனம் ஞான நிஷ்டைன்னு எனக்கு கேட்டுட்டு சொல்லிட்டு கருமணி, கருமத்துல என்ன பண்ண சொல்ற? இந்த கருமம் எப்படிப்பட்டதா இருக்கு? திருஷ்ட அநேக அனர்த்த யுக்தே. நம்ம பார்க்கறதுலே தெரியுது இல்லைங்க. ஐயோ இந்த கருமம் இருக்கு பாருங்க, கருமம் ஆரம்பிக்கிறது தான் ஒழிய அது எங்க கொண்டு போய் முடிக்கிறது, ஐயோ ஒரே ப்ராப்ளம் சாமி. யாரை எடுத்தாலும் பிச்சைக்காரன்ல இருந்து ஆரம்பிச்சு கோட்டீஸ்வரன் வரைக்கும், அதானி அம்பானி வரைக்கும், எலன் மஸ்க் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம். ஸ்பேஸ் எக்ஸ் போய் கேட்டீங்கன்னா தெரியும், உள்ளுக்குள்ளாரு நம்ம இங்கேருந்து பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கு, அதுல இருக்க ப்ராப்ளம் அவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு. ஒரு ராக்கெட் பாத்தீங்கன்னா மேலே ஏறதுக்குள்ளாரியே வெடிச்சு சதறி போச்சு, முடிஞ்சு போச்சு. எத்தனை பில்லியன் டாலர்ஸ் போச்சுன்னு தெரியல, எவ்வளவு இருப்பான் யோசிச்சு பாருங்க. ஐயோ எலன் மஸ்க்குக்கும் பிரச்சனை. ஒரு அம்மா ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கு. நேற்று பாத்தீங்கன்னா, ஐயோ சாமி எனக்கு பாத்தீங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம் போச்சு, ஒன்றும் முடியல. இதுக்கும் பிரச்சனை அதுக்கும் பிரச்சனை, வியாபாரம் சரியில்லை சாமி, பல வியாபாரம், சின்ன வியாபாரம் விற்க மாட்டேங்குது சாமி. எலன் மஸ்க்குக்கும் ஒரே பிரச்சனை தான், இவங்களுக்கும் ஒரு பிரச்சனை தான். இது நம்ம பார்க்கும் போதே கர்மம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அநேக அனர்த்த யுக்தே, நிறைய துக்கங்களோடு சேர்ந்ததா இந்த கர்மம் இருக்கு. ஆனா இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க போங்க ஜி முதல்ல கர்ம யோகம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உபாசனைக்கு வாங்க, அதுக்கப்புறம் சிரவணம் பண்ணுங்க, மனனம் பண்ணுங்க, நிதித்தியாசனம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் மோட்சத்தை அடைங்க அப்படின்னு பாரம்பரியேன அப்படி இந்த கர்மம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா, பாரம்பரியம்னா படிப்படியா மேல ஏறி அனைகாந்திக ஸ்ரேய பிராப்தி பலே. நான் சொல்ற ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா, நீங்க போனீங்கன்னா சாமி இந்த கர்மம் போய் உபாசனை பண்ணி ரொம்ப ஸ்டெப்ஸ். அது இல்லாம பாத்தீங்கன்னா, நான் இப்ப கர்மம் பண்ணிட்டு இருக்கேன், இந்த கர்மம் மோட்சத்தை கொடுக்குமா அப்படின்னு எந்த ஒரு நிச்சயமே இல்லையோ சாமி. கர்மம் பண்றவங்களுக்கு ஏதாவது நிச்சயம் இருக்கா அப்படின்னா அது மாதிரி நிச்சயமே இல்லையே. அனைகாந்திக ஸ்ரேய பிராப்தி பலே. அனைகாந்திக ஸ்ரேய பிராப்தி பலன்னு அர்த்தம் நிச்சயம் இல்லை. கர்மம் பாத்தீங்கன்னா மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்றதுக்கு நிச்சயமே இல்லை. அப்படிப்பட்ட பலத்துல என்ன பலத்தை கொடுக்கக்கூடிய கர்மத்துல கிருஷ்ணா எதுக்காக என்ன ஈடுபடுத்துகின்றார்? நீழ்ச்சியாத் என்ன பாத்தீங்கன்னா கர்மம் பண்ணுன்னு சொல்ற. இது யுக்தக பரியா கூலி பாவக அர்ஜுனஸ்ய. அப்போ இதை நம்ம சொல்லும் போதே தெரியாம கிருஷ்ணன் டைரக்டா பாத்தீங்கன்னா கண்ணுமுடி உட்கார சொல்லிடலாம். எதுக்காக பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் அர்ஜுனனை பாத்தீங்கன்னா கர்மத்தை பண்ண சொல்றாரு, நம்மள எல்லாத்தையும் எதுக்காக கர்மத்தை பண்ண சொல்றாரு அப்படின்னு நம்ம கன்ஃபியூஸ் வருது. என்ன பண்ணலாம் ஒரே கன்ஃபியூஸா இருக்கே சுவாமி. கண்ணுமுடி உட்காரட்டுமா, இல்ல பாத்தீங்க அப்படின்னா எதையாவது ஒரு கர்மத்தை எடுத்துக்கிட்டு நல்லா சொசைட்டிக்காக நிறைய ஒர்க் பண்றாங்க, என்ன பண்ணணும் இப்போ அப்படி? இந்த கன்ஃபியூஸ் பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு மட்டும் இல்ல, இப்போ கூட விவேகானந்தர் பாத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட் பர்சன். அவர் புரிஞ்சுக்கவே இல்லை இன்னும். நம்ம பாத்தீங்கன்னா என்ன புரியலன்னு தெரியல, நல்லா தெரிஞ்சு போச்சு. அவர் நல்ல சாஸ்திரத்தை நல்லா படிச்சவர். அதனால பாத்தீங்கன்னா விவேகானந்தர் கிளியரா சொன்னார், முதல் ஸ்டெப்பே வராம நீங்க 4வது ஸ்டெப் 5வது ஸ்டெப் ஜம்ப் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எந்த இடத்துல நீங்க ஆரம்பிச்சீங்களோ அதே இடத்துல நிக்க வேண்டிய. திருவண்ணாமலையில ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்தேன். என்னோட கூட இருக்கவர் தான், அவரு தெரிஞ்சவர், பக்கத்துல தான் இருக்காரு, எனக்கு பக்கத்துல தான் இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா ஒரு 15 வருஷமா அவர் சொல்றாரு, என்னை நிப்பாட்டி கேட்கிறார், சுவாமி 15 வருஷமா ரமணாசிரமத்துக்கு உள்ளார போய் உட்கார்ந்து டெய்லி மெடிடேஷன் பண்ற சுவாமி,
இப்பதான் தெரியுது நான் எங்க ஆரம்பிச்சனோ அங்கேயேதான் சாமி இருக்கேன், இன்னும் மேலேயே ஏறல சாமி. நான் அவர்கிட்ட போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லவே இல்லை, இப்போ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லலை. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சாஸ்திரம் படிக்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத காரியம், கண்ணு மூடி உட்கார்ந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப முதல்ல அறிவு என்னன்னு, எதனால ஒவ்வொன்றா பண்ணணும், எதுக்கப்புறம் பண்ணணும், இதான் வித்யான்றது. வித்யா இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதையாவது கூமுட்டத்தனமா எதையாவது ஒரு அறிவிலியா ஏதாவது புத்தி இல்லாம எதையாவது ஒரு காரியத்தை பண்ணி சக்சஸ் பண்ண முடியாது. கரெக்டா எப்படி போகணும், என்ன மாதிரி போகணும், லட்சியத்தை நோக்கி நல்ல ஜிபிஎஸ் சிஸ்டம் நம்மகிட்ட இருக்கணும். அந்த ஜிபிஎஸ் சிஸ்டம் சரியா இருந்துச்சுன்னா தான் லெஃப்ட் ரைட் அப்படின்னு போறதுக்கு வந்து கரெக்டா சொன்னாதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போய் சேர முடியும். கூகுள் மேப் இருக்கணும், நமக்கு ஒரு இடத்துக்கு போறது ஈஸியா போயிடலாம். இல்லை அப்படின்னா தட்டு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 10 பேர் ரோட்ல இருப்பான், 10 பேரும் 10 விதமா கை கட்டுவான், 10 விதமா கை கட்டுவான். கார்ல போகும்போது எங்கேயாவது போய் மாட்டீங்க, எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா காலடி போனீங்கன்னா தெரியும், காலடியில இருந்து அந்த சின்ன மிஷின் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட வீட்டை வந்து சங்கராச்சாரியோட அப்பாவோட வீட்டை வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து அற்புதமானது. அது ஒரு காட்டுக்கு நடுவுல இருக்கு, ஃபுல்லா ரப்பர் மரம். நாங்க ஒரு முறை போனோம், நானு பிரபோதா எல்லாம் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா காலடியில இருந்து அது உள்ள இன்டீரியரா போகணும், ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ள போறதுக்கு போய் மாட்டிக்கிட்டு எந்த பக்கம் போறதுன்னே தெரியல. போறவெல்லாம் ஒவ்வொரு வழிகாட்டும், இங்க அங்க சுத்தி திரிஞ்சு அங்க போய் சேரத்துக்குள்ளார 2 மணி நேரம் ஆகி போச்சு. 10 கிலோமீட்டர் இருக்கும் பத்திலாம் வந்து பாத்தீங்கன்னா 20, 25, 30, 40 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டோம் கார்லயே சுத்தி. எனக்கு அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, கைட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பக்காவான ஒரு கைடு இருந்தா மட்டும்தான் நீங்க லட்சியத்தை அடைய முடியும். அந்த கைடு எது அப்படின்னா இந்த சாஸ்திரம் தான். இந்த சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா இல்லாம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரமணாசிரமத்தை பகவான் இருந்திருந்தாருன்னா சூப்பரா இருந்திருக்கும். ரமண பகவான் யார் யாருக்கு என்னென்ன மருந்து, ஒரு உயிரோட ஒரு டாக்டர் இருந்து அந்த நாடியை பிடிச்சி பார்த்து நீ இப்ப இதை சாப்பிடணும்பா அப்படின்னு ஒவ்வொரு டைமும் மருந்து சாப்பிட்றது இதையும் என்ன நியமத்தோட இருக்கணும், என்ன மருந்து சாப்பிடணும்னு ஒரு டாக்டர் இருந்து டைரக்டா சொன்னாருன்னா கரெக்ட். இப்ப ரமணர் இல்லை, இவங்களா என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்கவுங்க வந்து பாத்தீங்கன்னா புக்கை படிச்சு அவங்கவுங்களே சாதனத்தை எடுத்துக்கிறாங்க. ரமணர் மாதிரி கண்ணு மூடி உட்கார்ந்துடலான்னு ட்ரை பண்றாங்க, யாராலையும் முடியும், டிகிரேட் ஆகிட்டே இருக்கும். அப்ப என்ன ஸ்டெப்ஸ்? இப்ப அர்ஜுனனுக்கும் அதே தான். நான் கண்ணு மூடி ரமணாசிரமத்துல போய் உட்காரட்டாமா, இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒர்க்காலிக்கா பண்றதா, ஒர்க்கை வந்து பாத்தீங்கன்னா பேய் மாதிரி நீங்க சொல்றீங்க சாமி, பேய் மாதிரி ஒர்க் பண்ணட்டுமா? கர்மயோகம் ரொம்ப கீழானது தானே சாமி. கர்மயோகம் சிச்சி அதெல்லாம் ரொம்ப லோ லெவல்ல கர்மயோகம் தான். இல்ல ஈஸ்வர உபாசனை, ஐயோ ஈஸ்வர உபாசனை ரொம்ப லோ லெவல்ஸ். நம்மளாம் ரொம்ப உயர்ந்தவங்க இல்லை. வெறுமனே வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதாந்தம் படிப்போம், வேதாந்தம் படிச்சுட்டு அப்படியே நிற்போம் சொரூபத்துல. நிக்க முடியுமா அப்படின்னா நிக்க முடியும். இப்ப இதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா இந்த குழப்பமானது அர்ஜுனனுக்கு உண்டாவது பொருத்தமே ஆகும். சரியா புரியல அப்படின்னா அர்ஜுனனுக்கு குழப்பம் உண்டாகும். இப்பவும் இந்த காலத்திலையும் இனி வரக்கூடிய எல்லா காலத்திலையும் இந்த கன்ஃபியூஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இருக்கும். சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து அடுத்து சொல்ற தது அனுரூபச்ச பிரஷ்னக. இந்த மாதிரி குழப்பம் வந்ததுனாலதான் பகவத் இந்த மூணாவது சாப்டர்ல முதல் ஸ்லோகத்தையே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அனுரூபமா அந்த குழப்பத்தினாலதான் அவன் என்ன பண்றான், ஜாயசி சேத் கருமனஸ்தே மதா புத்திர் ஜனார்தன் தத்கிம் கருமணி கோரேமாம் நியோ ஜெயசி கேச. முதல் கொஸ்டின் கேட்கிறான், முதல் கேள்வி அவன் முதல் ஸ்லோகத்தை சொல்றான், ஐயோ கிருஷ்ணா, ஞானத்தை காட்டி கர்மத்தை காட்டிலும் ஞானம் ரொம்ப சிரேஷ்டம் தான், மோட்சத்துக்கு கொடுப்போம் அப்படின்னா எதுக்காக என்ன வந்து பாத்தீங்கன்னா இந்த கோரமான கர்மம் எப்படிப்பட்டதுன்னா கோரம். நான் இப்போ ஒருத்தருக்கு உதவி பண்ண போய் ஒரே சின்ன கர்மா பண்ண, இந்த சின்ன கர்மா பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இனி பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்றதுக்கு பதிலாக அது சஞ்சலப்படுத்தி விட்டு செஞ்சலம். ஏன்னு கேட்டீங்கன்னா பல பேரோட விவகாரம் பண்ண வேண்டியது, ஃபாலோ பண்ணணும், எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஞான மார்க்கத்துல வந்து போறவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்மத்துல ஈடுபடும் போது ரொம்ப சஞ்சலமாகும். இப்ப நான் சொல்றேன் கர்மத்துல ஈடுபடாதீங்க, நான் கர்மத்துல ஈடுபட மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் நிறைய கர்மா பண்ணி சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி இப்போ வந்திருக்கேன். இப்பவும் ஒரு கர்மா பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஈஸ்வர ஆராதனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். கர்மமா பண்ண பலனை உத்தேசம் பண்ணி ஒரு கர்மத்தையும் நான் பண்றது. ஆனா இன்னொருத்தருக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா பேய் மாதிரி வேலை செய்யுங்க அப்படின்னு சொசைட்டி பக்கம் திருப்புறேன். அப்ப யாராவது கேட்பாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா கோரம் தானே இந்த கர்மா, ரொம்ப கோரம். சொசைட்டில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அன்னதானம் பண்ணி பாருங்க, ஒரு சின்ன அன்னதானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. ஒருத்தனுக்கு
நம்ம ஆர்டர் பண்ண வேண்டியிருக்கு, ஆர்டருக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. ஒரு இட்லியை கொடுறான்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏனோ தானோன்னு பண்ணானா கஷ்டமா போயிடும். நம்ம சொன்ன நேரத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுக்க வேண்டியது அரை மணி நேரம் பின்னாடி கொடுத்தானா வேஸ்டா போயிடும். நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஒரு சின்ன அன்னதானம் பண்றது, ஒரு ஹோமம் பண்றதை எடுத்து பாருங்க. ஒரு கணபதி ஹோமத்தை தயார் பண்ணுங்க. கணபதி ஹோமம் பண்றதுக்கு பிரீஸ்டை தேடி அலைவீங்க பாருங்க, அப்ப தெரியும் ஐயோன்னு. இதுல வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் மாம்பலத்துல போய் இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. அங்க முக்குக்கு முக்கு வந்து பாத்தீங்கன்னா அயோத்தியா மண்டபத்துக்கு போனீங்கன்னா நிறைய பேர் கண்ணிலே தெருவில் இறங்குனாவே வந்து பாத்தீங்கன்னா கணபதி ஹோமம்னு சொன்னீங்கன்னா 4 பேர் வந்து நின்றுவாங்க, நான் பண்ணி தரேன் சுவாமி அப்படின்னு. இதே நீங்க சென்னையில வேற எந்தாவது ஒரு ஏரியால இருந்தீங்கன்னா மயிலாப்பூரும் வெஸ்ட் மாம்பலத்தையும் விட்டுட்டு நங்கநல்லூர் இது மாதிரி 2-3 ஏரியா இருக்கு. இந்த 2-3 ஏரியாவை விட்டுட்டு எங்கேயாவது போய் இருந்து ஒரு கணபதி ஹோமம் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா பிரீஸ்டை தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கணும். சரி, பிரீஸ்ட் வந்துட்டார், ஒரு லிஸ்ட் கொடுப்பார், ஒரு பெரிய லிஸ்ட் எழுதி கொடுத்துறாரு, மல்லிச்சாமா லிஸ்ட் மாதிரி. ஒவ்வொன்றுத்தையா பார்க்கணும். சமித் எங்க கிடைக்கும், அரசம் சமித் எங்க கிடைக்கும்னு தேடி அலையணும், எள்ளு எங்க கிடைக்கும்னு தேடி அலையணும், நவதானியங்கள் எங்க கிடைக்கும்னு தேடணும், தர்மப்புல்லு எங்க கிடைக்கும், தர்பாசனம் 4 தர்பாசனம் சொல்லியிருப்பார். 4 தர்பாசனத்தை தேடி ஊரா அலைஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. திரவியங்களை கலெக்ட் பண்றது அவ்வளவு கஷ்டம். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து சேர்ந்து அந்த கர்மத்தை முடிக்கணும். அதுக்கப்புறம் ப்ரீ ப்ரொடெக்ஷன், போஸ்ட் ப்ரொடெக்ஷன். ஹோமம் பண்ணிட்டு போனதுக்கு பிறகு அந்த ஏரியாவே வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒழுங்கு பண்ணி பழைய நிலைக்கு வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா முடிஞ்சு போயிடும். ஐயோ, வைதிக கர்மமும் அப்படிதான், லௌகிக கர்மமும் அப்படிதான். கர்மம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கோரமானது. அப்படி அந்த கோரமான கர்மத்துல என்னை எதுக்காக ஆழ்த்துகின்றாய் கிருஷ்ணா அப்படின்னு இத மனசுல வச்சுக்கிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான். பிரஷ்ன அபாகரண வாக்கியம், பிரஷ்ன அபாகரண வாக்கியம் ச பகவதா ஊட்டம். பகவான் அதுக்கு நல்ல பதில் சொல்றார். இந்த 3வது அத்தியாயத்துல இவன் கேள்வி கேட்டதுக்கு பிரஷ்னத்தை வந்து பாத்தீங்கன்னா அவனோட கேள்வியை வந்து பாத்தீங்கன்னா நீக்குவதற்காக கேள்விக்கு ஏத்த மாதிரி பகவான் என்ன பண்றார், யதோக்த விபாக விஷய சாஸ்திரி. இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிச்சதுல இருந்து இது வரைக்கும் நான் என்ன சொன்னனோ இது எல்லாம் யார் சொன்னது அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா 2ஆ விபாகம் பண்ணி இந்த மொத்த பகவத்கீதையில இதேதான். வேதத்தோட அர்த்தமே இதுதான், பிரவிற்த்தி நிவர்த்தி. பிரவிற்த்தியில வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றோம், இப்ப எல்லாம் கர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கர்மம், அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னது, கர்மயோகம். கர்மம் கர்மயோகம். அதுக்கப்புறம் மானச கர்மம்ன்ற உபாசனம். அதுக்கப்புறம் அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சிரவணம், மனனம், அப்புறம் நிதித்தியாசனம். அதுக்கு மேல ஞானத்துக்கு போகணும், ஞானத்துல நிக்க, ஞான நிஷ்டை. இப்ப இந்த ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா வந்து பாத்தீங்கன்னா யாரு சொல்லியிருக்காருன்னா கிருஷ்ண பரமாத்மா சொன்னதை வச்சுதான் ஆச்சாரியர் சங்கரர் என்ன பண்றார், நல்லா விபாகம் பண்ணி புரிஞ்சு இப்ப அதெல்லாம் படிச்சதுனாலதான் இப்ப நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை விபாகம் பண்ணி நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ இந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா கேள்விகள் எத்தனை கேள்வி இருக்குமோ அதை எல்லாத்தையும் நீக்கிறதுக்காக, ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக விபாகம் பண்ணி விபாகம்னு என்னது, கிளாசிபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொத்த பகவத்கீதையும் எதுல நிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கிளாசிபிகேஷன் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா காலி, முடிஞ்சிடும். பெரிய பெரிய புத்திசாலிகள்லாம் கூட, பண்டிதர்கள்லாம் கூட இந்த விஷயத்துல தப்பு பண்ணிடுறாங்க. அந்த ஸ்டெப்ஸ் தெரியவே மாட்டேங்குது. அந்த ஸ்டெப்ஸ் தெரியாததுனால என்ன ஆகுறாங்க, கன்ஃபியூஸாவே இருப்பேன். ஏன் இது பகவத்கீதையில புரிஞ்சா போதுன்ற வேதாந்தம், புரிஞ்சா போதுன்னு என்னட்ட ஒரு சாமி இருந்தார், நல்ல ஸ்னேகம், நல்ல ஆச்சாரிய சாமி. இப்ப இல்லை, ரொம்ப அற்புதமான டீச்சர், ரொம்ப பொறுமைசாலி, ஐயோ எக்ஸலண்டான டீச்சர். அவர் அடிக்கடி சாமி எதுக்கு சாமி இந்த யோகா சொல்லிட்டு, அதான் சாமி எனக்கும் தெரியல, நல்லா எல்லாம் போயிட்டு இருக்கு, இதுக்கு தேவையில்லாம இந்த யோகத்தை, ஏன்னா அவங்க பிலாசபியில புரிஞ்சா போதும்னே டீச்சிங் இருக்கு, புரிஞ்சா போதும்னு இருக்கு. நடுவுல வந்து எதுக்கு இந்த ஸ்தித பிரஜ்ஞ லட்சணத்துல இதை பண்ணு அதை பண்ணுன்னு நிறைய மனோ நிகிரகம், வாசனாசயம், எதுக்கு மனசை நிப்பாட்டணும், எதுக்கு இந்திரியத்தை நிப்பாட்டணும், புரிஞ்சு போச்சு இல்ல, அப்படியே இருக்க வேண்டியது. எதுக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கு, 6வது சாப்டர் தேவையே இல்லை சாமி, எதுக்கு 6வது சாப்டர் சொல்லணும். 6வது சாப்டர் ஆத்ம சம்யம யோகம் பேர், நிஷ்டையை பிராப்தி பண்றதுக்கான சமாதி அபியாசம் சொல்ல போகுதாங்க. அந்த சுவாமி என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நான் கேட்பேன், நான் போய் நல்லா ஸ்னேகம், என்னோட பிரதர் மாதிரி அவர், அதனால ரொம்ப ஸ்னேகமா உட்காந்துக்கிட்டு நல்லா ஆப்போசிட்டாவே கேள்வி கேட்பேன். அப்படி கேட்கும் போதெல்லாம் அவர் சொல்லுவார்,
அதான் சாமி எனக்கும் தெரியல, தேவையில்லாம எதுக்கு உபனிஷத்துல எல்லாம் வந்து அமிர்த பிந்து உபனிஷத்து, அமிர்தநாத உபனிஷத்து, இது மாதிரி நிறைய தேவையில்லாத உபனிஷத்துல இருக்கு. யாராவது இடையில செருகிட்டாங்களோ, பின்னாடி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய உபனிஷத்தெல்லாம் தேவையில்லாம உள்ள விட்டுட்டாங்களோ, எதுக்காக இதெல்லாம் சொல்லியிருக்கணும் அப்படின்னு அவர் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பார். ஏன்னு கேட்டீங்கன்னா, புரிஞ்சா போதுன்ற வேதாந்தத்துல யோகத்துக்கோ நிஷ்டையை கை கூடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. புரிஞ்சு போச்சுன்னா புரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நான் அப்பதான் பார்த்தேன், ஐயோ இவங்க அந்த சமன்வயம்ன்றது ஒண்ணு இருக்கு முக்கியமான சாஸ்திரத்துல. சமன்வயம்னா மொத்த வேதாந்தத்தையும் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அமைக்கிறது, ஸ்டெப் பை ஸ்டெப்பா. இதுக்கு பின்னாடி இது, இதுக்கு பின்னாடி இது, இதுக்கு பின்னாடி இது அப்படின்னு ஒரு செங்கலுக்கு மேல இன்னொரு செங்கல், இன்னொரு செங்கலுக்கு மேல இன்னொரு செங்கல். வீடு கட்டும்போது அப்படித்தானே கட்டுவோம். வீடு கட்டும்போது முதல்ல அப்படியே செங்கலா அப்படியே வந்துகிட்டே இருக்கும், வரிசையா குரோத் ஆகிட்டே இருக்கும், பூர்ணமா முடிஞ்சிடும். அப்போ ஒரு இடத்துல ஒன்றை கட்டி வச்சுட்டு இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிளாங்கா விட்டுருந்தீங்கன்னா தப்பு ஆயிடும் உங்களுக்கு. அப்ப வீடு கட்டுறது எப்படி வந்து பூரணமா குரோத் ஆகுதோ, அதே மாதிரி சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், எதுக்கு பிறகு எது வர வேண்டும். சமையல் அப்படித்தானுங்க. சமையல் வந்து பாத்தீங்கன்னா நாதபிரம்ம வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு உள்ள நாள் இது பண்ணலாம் அது பண்ண, அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க. ஒவ்வொருக்கும் ஒரு மெத்தட் இருக்கு. ஒன்னுத்துல சிலதை சேர்க்கணும், ஒன்னுத்துல சிலதை சேர்க்கக்கூடாது. சாம்பாருக்கு போடுறது வேற காரக்குழம்புக்கு போடக்கூடாது, காரக்குழம்புக்கு போடுறத சாம்பாருக்கு போடக்கூடாது. இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குல்ல உங்களுக்கு. என்னோட சுவாமி ஒருத்தர் சொல்லுவார், சாமி இந்த மீல் மேக்கரை வச்சு பாயசம் பண்ணா எப்படி சுவாமி இருக்கும் அப்படின்னு. ஒரு ராமகிருஷ்ண மடத்து சுவாமி இருந்தார். மீல் மேக்கரை வச்சுக்கிட்டு பாயசமா? ஆமா சாமி, மீல் மேக்கரை வந்து பாயசத்துல போட்டா எப்படி சாமி இருக்கும்? என்னால யோசிச்சே பார்க்க முடியல. இது மாதிரிலாம் அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா, பாசிபிள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த உலகத்துல இருக்கு. எதை வேணாலும் பண்ணலாம். பாயசத்துல மீல் மேக்கரையும் போடலாம். ஆனா அது பாயசமா இருக்குமா? பாயசமா இருக்க. பால் பாயசத்துல போய் மீல் மேக்கரை போட்டா என்ன ஆகும் அது? அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, சாஸ்திரமா இருக்கட்டும், சமையலா இருக்கட்டும், எந்த கர்மமா இருக்கட்டும், எதை பண்றதா இருந்தாலும் சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு பேட்டர்ன் என்னன்னு தெரியணும் உங்களுக்கு. எது முன்னாடி எது பின்னாடி, எதுக்கு பின்னாடி எதை முன்னாடி, இதை வந்து கரெக்டா எது வரைக்கும் பண்ணணும், எப்ப விடணும், எப்ப தியாகம் பண்ணணும், எப்ப ஸ்வீகாரம் பண்ணணும், இது மாதிரி மொத்த சாஸ்திரமும் என்ன பண்ணிட்டு பிரிஞ்சு கிடக்குது. இப்ப கீதாச்சாரியர் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, தன்னோட பாஷ்யத்துல அந்த கிளாசிபிகேஷன் பண்ணிக்கிட்டே வர. அதை பண்ணல அப்படின்னா நம்ம புத்தி சரியா தெளிவில்லாம போயிடும். அதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, சொல்லப்பட்ட விதமாரி ஏதோக்த விபாக விஷயே சாஸ்திரம். சாஸ்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விபாகம் பண்ணி நமக்கு என்ன பண்ணுது, இந்த சாஸ்திரம் கீதா சாஸ்திரம் நல்லா பிரிச்சு சொல்ல போகுது அப்படின்னு முடியுது. இதோட நம்ம நாளைக்கு மீதியை பார்க்கலாம். இதை பிடிச்சிக்கிட்டே வாங்க. 2வது சாப்டரை வந்து கிளாசிபிகேஷன் பண்ணுங்க. 3 தான் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்திலிருந்து என்ன வரணும், கர்ம யோகம். இப்ப யாரெல்லாம் கர்மம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் கர்ம யோகத்துக்கு வந்துருங்க. எது கிடைச்சாலும் ஈஸ்வரா இருப்பணும். ஈஸ்வரன் மட்டும்தான் லட்சியம், வேற எதுவுமே இருக்கக்கூடாது. பகவான் பார்த்துப்பாரு, அவங்க கர்மத்துக்கு படி எல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு எதையுமே சங்கல்பம் பண்ணாம பண்ணீங்கன்னா நீங்க யோகி ஆயிடுங்க. இதான் மோட்சத்துக்கு முதல் ஸ்டெப். இங்க இருந்தா ஆரம்பிக்க. சொல்லுங்க ஜி. இல்ல நீங்க சொல்றதை வந்து பாத்தீங்கன்னா ஞானம் வரும்போதே ஞான நிஷ்டை சம்பாதிக்கிறதுக்கு கர்ம தியாகம் வந்துடும். இப்ப நம்ம ஏன் கர்மத்தை தியாகம் பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் ஞானம் வரலன்னு அர்த்தம். சிரவணம் இல்ல ஞான நிஷ்டைக்கு முன்னாடி நீங்க கர்ம தியாகத்தை பண்ணினாதான் ஞான நிஷ்டையே கிடைக்கும். இல்ல நிதித்தியாசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க கர்மத்தை தியாகம் பண்ணினாதான் நிதித்தியாசனத்துக்கே போக முடியும். தான்ல நிக்கணும் அப்படின்னா நீங்க கர்ம யோகம் விட்டுருங்க. கர்ம தியாகம் எப்ப நடக்குதுன்னா நீங்க நீங்க அதான் சொன்ன வெளிப்பிரகாரத்துல இருந்து உள்பிரகாரம் போயிட்டீங்கன்னாவே வெளிப்பிரகாரத்தை தியாகம் பண்ணிடுறீங்கல்ல. நீங்க கண்ணை மூடி உட்கார்ந்து தியானம் பண்ணணும்னு ஆரம்பிச்சாவே வெளியில இருக்க கர்மம் என்ன ஆயிடும், விட்டே போயிடும். இப்ப நீங்க ரமணாசிரமத்துல வந்து மெடிடேட் பண்றவங்களை பாத்தீங்க அப்படின்னா யாரும் தேவையில்லாத நிறைய கர்மங்களை பண்றவங்க இருக்க மாட்டாங்க. நடக்கிறதே பாத்தீங்கன்னா ரமணாசிரமத்துல நிறைய பேர் அந்த மெடிடேட்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடக்கிறதே பாத்தீங்கன்னா அழுங்காம குடுங்காம ரொம்ப டிசிப்ளினா போயிட்டு வருவாங்க. இப்ப நான் கிளாஸ் முடிச்சுட்டு வெளில போகும்போது நிறைய பேர் வருவாங்க. அவங்க நடையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரிதம் இருக்கும், மெதுவா ஒரு ரிதம் இருக்கும். தேவையில்லாத கர்மத்துல ஈடுபட மாட்டாங்க. நீங்க வந்து உபாசனைக்கு போயிட்டாவே ஸ்தூல கர்மா விட்டு போயிடும். வெளியில பண்ற கர்மா மனசுலதான் கர்மா. உபாசனம்ன்றது என்னது, தியானம்னா என்ன அர்த்தம், உள்ளுக்குள்ள நடக்கிறது. அப்ப நீங்க நான் அதனால்தான் திரும்ப சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்மத்தை விடுங்க, உபாசனைக்கு வந்துருங்க. ஏன்னா உபாசனை தான் உங்களுக்கு கிரமமுக்தியை கொடுக்கும்.
அதுக்கப்புறம் ஞானத்துக்கு வந்தீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானத்துக்கு வரும்போது அந்த கர்ம உபாசனையையும் வந்து பார்த்தீங்கன்னா நிஷ்காமியமா பண்ணிக்கிட்டு மெதுவா சிரவண ஞானத்தை பண்ணலாம். இப்ப நீங்க என்ன பண்ணணும்? வெளியில இறங்குனீங்கன்னா நிஷ்காமிய கர்மம் பண்ணணும். காமிய கர்மம் பண்ணவே கூடாது. காமியம் வர்ஜையே, காமியத்தை பண்ணவே கூடாது, வர்ஜனம் அது, வர்ஜையே. காமியமும் பிராயச்சித்தமும் வர்ஜையே சொல்லப்பட்டிருக்கு, விதியை வச்சிருக்கு. பண்ணவே பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப வந்து காமியம் பண்ணாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா கர்மம் பண்ணிக்கிட்டு நிஷ்காமிய கர்மம் பண்ணிக்கிட்டு வேதாந்தம் கேட்டீங்கன்னா சூப்பர். காமிய கர்மத்தோட சேர்ந்துக்கிட்டு வேதாந்தம் கேட்டீங்கன்னா விஷத்தோட வந்து பாத்தீங்கன்னா மருந்தையும் சாப்பிட்ற மாதிரி, ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா பொருந்தாது. அதனால்தான் ஞான கர்ம சமுச்சயம் சொல்றோம், பொருந்தவே பொருந்தாது. ஞானமும் கர்மமும் ரெண்டும் ஈக்குவல் ஆகாது. நிஷ்காமியம் பண்ணா மட்டும்தான் இந்த மருந்து வேலை செய்யும். அதுக்கப்புறம் வெளியில விட்டுட்டு உள்ள போயிடுறீங்க. உள்ள போய் உபாசனை பண்றதும் எதுக்காக? சமாதி ஷட்க சம்பத்தி கிடைக்கிறதுக்காக. அந்த சமாதி ஷட்க சம்பத்தி கிடைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற கர்மத்தெல்லாம் விட்டுட்டு உள்ளுக்குள்ளார உபாசனையே சார்ந்திருக்கு. அதுக்கப்புறம் அதையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா கேவல சிரவணம், அதுக்கப்புறம் மனனம், அதுக்கப்புறம் நிதித்தியாசனம். இந்த சிரவணம் மனனம் பண்ண 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 பண்ணவே நீங்க உங்களை விட்டுட்டு எல்லாம் போயிடும். நிதித்தியாசனத்துல வரும்போது நேத்தி 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 மனநத்திலேயே நேத்தி நேத்தி பண்ணிடுவீங்க. நிதித்தியாசனத்துல வெறும் தான் 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 தான்ல நிக்கிறது மட்டும்தான் நிதித்தியாசனம். இதான் வந்து பேட்டர்ன் வந்து வச்சிருக்கு. நீங்க இந்த சுவாமிகிட்ட போகும்போது நீங்க என்ன பண்றீங்க? கோபுரத்தை விட்டுட்டீங்க, வெளிப்பிரகாரத்தை விட்டுட்டீங்க, உள்பிரகாரத்தையும் விட்டுட்டீங்க, கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி வந்து நின்ட்டீங்க. இது மாதிரி பகிரங்கம், அந்தரங்கம், சாட்சாத் சாதனம், அதுலயும் சிரவணம், அதுக்கப்புறம் மனனம், அதுக்கப்புறம் நிதித்தியாசனம். ஒவ்வொன்னா தியாகம் பண்ணிக்கிட்டே மேல 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 ஏறி கடைசி ஸ்டெப்ஸுக்கு போறோம். ஹரி ஓம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः பठेत् प्रयतः पुमान् विष्णो पदमवाप्नोति भयशोकादिवर्जितः. गीताध्ययनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च. मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं. गीता सुगीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता. भारतामृतसर्वस्वं विष्णोवक्त्रात् विनिश्रुतं. गीता गङ्गोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः. पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. एकं शास्त्रं देवकी पुत्रगीतम् एको देवो देवकी पुत्र एव. एको मन्द्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णम्. ओम श्री कृष्णाय परमात्मने नमः. श्री कृष्ण कृष्ण कृष्ण. இதுல இப்ப வரதராஜன் நீங்க கேட்டதெல்லாம் இதுல வரப்போகுது. ஆச்சாரியர் எல்லாத்தையுமே ஸ்டெப் ஸ்டெப்பா சொல்லிட்டே வராரு. இதே பாஷ்யத்துல உங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சோம். நீங்க கேட்கறதெல்லாம் வந்துடும். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம்.